ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை பொழுதுல உங்களுடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரை உயர்த்த வந்திருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த ஓய்வு நாளில் அனுசரிக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஆண்டவரை கற்றுக் கொடுத்து நடத்தி வருபவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த காலை பொழுதில் உம்முடைய நாமத்துக்கு ஆண்டவரை மகிமை செலுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். பெருமை பாராட்டி கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் புகழும் துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கு நாங்கள் ஏறெடுக்க வந்திருக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதில் ஆண்டவரை எங்களை முழுமையாய் நாங்கள் சருகிறோம் ஆண்டவரை, எங்களை முழுமையாய் நாங்கள் சருகிறோம் கர்த்தாவே. கர்த்தர் எங்களை நடத்துவீராக, கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உள்ளான இருதயத்தை தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறபடியினால இந்த காலை பொழுதில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் பறைசாட்ட வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம். எங்கள் கூக்குரலை நன்றாய் அறிந்திருக்கிற தேவனே, உம்மை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம், புகழ வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த காலை பொழுதில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த யாவரும் கூடி வந்திருக்கிற இந்த ஸ்தலத்துக்குள்ளாய் தேவனுடைய அசைவாடுதல் அப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இடைப்படும்படிக்கு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆம் ஆண்டவரே, எங்கள் துதிகள் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமுடையவரே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்த வந்திருக்கிறோம். இந்த காலை பொழுதில் அப்பா எங்களை கண்ட தேவன் நீர் மாற்றுமே அல்லவா ஆண்டவரே. எங்கள் நிலையை அறிந்திருக்கிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை பொழுதில் என்னை பலப்படுத்தி, என்னை சீர்படுத்தி, என்னை சுகப்படுத்தி ஆண்டவரே அப்பா உம்முடைய ஸ்தலத்துக்குள்ளாய் நிறுத்தி வைத்து உம்மை ஆராதிக்கும்படிக்காக ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டீரே, அதற்காக நன்றி ராஜாவே. அப்பா, உமக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதுல கர்த்தாவே கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு நாங்கள் ஆண்டவரே மகிமை செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓர் நாவுகள் போதாது ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துவதற்கு ஆண்டவரே. எத்தனை நன்மை எங்கள் வாழ்க்கையை செய்து முடித்திருக்கிறேன். சொல்லி முடியாத நன்மைகள் எங்கள் வாழ்க்கையை செய்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்திருக்கிற அல்லவா ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த காலை பொழுதுல கர்த்தாவே என்னை முழுவதுமாய் நான் சொல்லுகிறேன், என்னை முழுவதுமாய் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் குற்றங்கள் அக்கிரமங்கள் மீறுதலை மன்னியும் ஆண்டவரே. இந்த காலை பொழுதுல அப்பா என்னை பரிசுத்தப்படுத்தும்படி சொல்லி நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, 6 நாட்கள் ஆண்டவரே அப்பா இந்த உலகத்துக்கு ஆண்டவரே நாங்கள் ஓடிக்கொண்டு இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த 6 நாட்களில் கூட கர்த்தாவே அப்பா உமக்கு விரோதமாய் காரியங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை மன்னியும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்த வாழ்க்கையிலே ஓடுவதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் கரங்களை பிடித்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வழியிலே நிலை நிற்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, பலவீனத்தில் ஆண்டவரே உம்முடைய பெண் பரிபூரணமாய் தங்கி உள்ளதே என்று சொல்லப்பட்டிருக்கப்பா. ஆண்டவரே, இந்த காலை பொழுதுல கர்த்தாவே நான் அல்ல ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, சகல விதமான காரியத்தையும் தேவன் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு முன்பதாக ஆண்டவரே எரிகோ மதிலை போல தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை உடைக்க சர்வ வல்லமையுடைய தேவனிடத்தில் எங்கள் ஜெபத்தையும் எங்கள் துதியும் நாங்கள் ஏந்தி கொண்டு நிற்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த காலை பொழுதுல நீங்க எங்களை உருவாக்கின அந்த சித்தத்தின்படிக்காக ஆண்டவரே அது நடந்து முடிக்கத்தக்க ஆண்டவரே, அதில் இருக்கிற தடைகள் நீக்கப்படத்தக்க சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எதற்காக எங்களை உருவாக்கினீரோ அந்த சித்தம் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, ஒருவரும் ஆண்டவரே ஒன்றும் இல்லாதபடி போகாதபடிக்கு ஆண்டவரே நிரப்பப்பட்டவர்களாக நடத்தப்பட்டவர்களாக ஆண்டவரே நாட்டு ஆண்டவரே பலனுடையவர்களாக சொல்லி நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்படியாக கர்த்தர் மாற்றப் போவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை பொழுதுல ஆண்டவரே
அப்பா எங்கள் கூக்குரலை கேட்கிற தேவன் நீர், எங்கள் சத்தத்துக்கு பதில் தருபவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் வேதனையை அறிந்திருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுக்கு மகிழ்ச்சி சமாதானத்தை தருபவர் நீர் ஒருவர் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் தங்கி உள்ளது மாற்றுமல்லாமல் ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் எங்களை பரிபூர்ண சுகத்தை கொடுத்து நடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த காலை பொழுதில் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடுமே துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடுமே வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Thank you Holy Spirit. We bless your holy name right now. Hallelujah. நன்றியோடு 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 ஆண்டவரே உள்ளந்திரீங்கள் அறிந்திருக்கிறவரே, உமக்கு கோடி நன்றிகளை ஏறெடுக்க வந்திருக்கிறோம். பலவீனத்தில் ஆண்டவரே இப்பொழுதே ஒரு புதிய பலத்தை தேவன் கட்டளையிடுவதற்காக நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓரியா லரபர சிக்கிரியா ரபா ரஹலா தலுரியா லங்காரி கதலரபோ ரஹலா தலர சிக்கரபரா நஹலோ தோரியா லரபர கரிகரபா நந்தரா தோலுரியா பௌதலரியா லரபோ. பரிசுத்த ஆவியானவரே, என்னை முற்றிலுமாய் தருகிறேன். நன்றி அப்பா. ஆண்டவரே, முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எல்ரோயி. நன்றி அப்பா. எல்ரோயி. எல்ரோயி. என்னை கண்டீரே. நன்றி ஐயா. எல்ரோயி. எல்ரோயி. என்னை கண்டீரே. நன்றி ஐயா. மறுபடியும் சொல்லுங்க ஆண்டவரே. எல்ரோயி. இந்த காலை பொழுதுல எல்ரோயி என்னை கண்டீரே. அதுக்காக நன்றி. நன்றி ஐயா. எல்ரோயி. எல்ரோயி என்னை கண்டீரே. உமக்கு நன்றி ஐயா. என்னை கண்டீரே. நன்றி ஐயா. என்னை கண்டீரே. உமக்கு நன்றி ஐயா. உம்மை முழு வெள்ளத்தோடு ஆராதிப்பேனப்பா. முழு பலத்தோடு ஆமென். ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. இயேசுவே ஆராதனை ஆராதனை. மதில்கள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். இப்பொழுதே நன்றியோடு அன்பு கூறுவே. அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. இன்னும் ஆர்வமாய் இயேசுப்பா அன்பு கூறுவே. என்ன நடந்தாலும் இன்னும் அதிகமாய் எப்பவுமே உம்மை ஒருவரை மாற்றுமே. உம்மை உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. அப்பா முழு பலத்தோடு அன்பு கூறுவே. Thank you Jesus. ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. இயேசுவே ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதில் ஆண்டவரே, உமக்கு ஒருவருக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நீர் குழப்பத்தின் ஆவி எங்களுக்கு தருகிறவர் அல்ல,
தெளிந்த ஆவி எங்களுக்கு தந்து நடத்துகிற தேவன் அப்பா, இந்த காலை பொழுதுல கர்த்தாவே என் உடல் உறுப்பு முழுவதுமாக ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. இந்த காலை பொழுதுல ஆண்டவரே உங்க நாமத்தை நாங்கள் பறைசாட்ட வந்திருக்கிறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமுடையவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே நன்றியோடு உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நான் நிற்பதும் நிர்மூலமாகாம இருப்பதும் அது தேவனுடைய சுத்த கிருபை அல்லவா ஆண்டவரே. இந்த காலை பொழுதுல ஆண்டவரே ஆவியிலே நிரப்பி நடத்துகிற தேவன் நீர் அல்லவா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அந்த வார்த்தையினால என்னை பலப்படுத்தி என்னை சீர்படுத்தி என்னை உமக்கென்று பிரித்து எடுத்து எங்களை நடத்துகிற விதைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, யாரும் காணாதவைகளை கர்த்தர் எங்களை இடத்திலே கண்டு எங்களை தேடி வந்து என்னை தேற்றி நடத்துகிற தேவனே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரு மனமாக தேவ சமூகத்தில் நிற்கும்படிக்கு தேவன் அழைத்து கொண்டு வந்தீர் அல்லவா. இதோ சிந்தனைகள் ஒரு மனமாக. ஓ நன்றி நன்றி நன்றி. வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி சத்தமிட்டு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமாக. நன்றியோடு எஸ் லோர்ட் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடம் முழுவதும் இந்த மைதானம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பறைசாற்றுகிற ஜனங்களாக எழும்பி பிரகாசிக்கட்டும். நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். துதி மகிமை உமக்கு ஒருவருக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றியோடு. ஹல்லேலூயா, we worship you Lord. நன்றியோடு துதி மகிமை உமக்கே. ஆராதனை எங்கள் ஆராதனை உமக்கு ஒருவருக்கே. ஓ இயேசு ராஜா, வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், புகழுகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், புகழுகிறோம், உயர்த்துகிறோம். எந்த நேசரே, எந்த தகப்பனே, எந்த ராஜாவே, எந்த மேய்ப்பரே, எந்த இயேசுவே, எந்த ராஜாவே, என்னை காப்பவரே, என்னை நடத்துவரே. நன்றி 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 ஐயா. 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 புகழுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கே ஆராதனை இன்று செய்கின்றோம். புகழுகிறோம், உம்மை புகழுகிறோம், ஆராதனை இன்று செய்கின்றோம். உம்மை வாழ்த்துகிறோம்,
வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நேசிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நேசிக்கிறோம். இயேசுவே 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 அப்பா, இயேசுவே இயேசுவே நன்றியோட நன்றியோட இயேசுவே 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 நன்றி அப்பா. உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை நேசிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். அல்லேலூயா. உம்மை வணங்குகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை நேசிக்கிறோம். நன்றி 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 இயேசுயா. நன்றி 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 எங்கள் இயேசுயா. ஆராதனை 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 அப்பா, ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை காலை பொழுதுல ஆராதனை உள்ளத்திலிருந்து ஆராதனை. worship you. ஆராதனை நன்றியோடு பரிசுத்த ஆவியானவரே ஆராதனை. ஊற்றுங்க ஆண்டவரே, அளவில்லாத உம்முடைய வல்லமையை ஒவ்வொரு மேலேயும் தேடுகிற ஜனங்கள் மேல், தாகமாய் இருக்கிற ஜனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதுல ஆண்டவரே உங்கள் ஜீவ தண்ணீரால் நிரப்பப்படட்டும், உங்கள் ஆவியால் நிரப்பப்படட்டும். ஒரு சுகம் உண்டாகட்டும் பரத்திலே இருந்து ஆண்டவரே, இயேசுவின் வல்லமை நாமத்தினாலே உச்சக்கடல் உள்ளங்கால் வரைக்கும். ஓ நன்றியோடு 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 உள்ளங்களை எஸ் 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 ஒவ்வொரு மேலையும் ஆண்டவரே உம்முடைய அக்கினி ஆண்டவரே ஒவ்வொரு மேலையும் இறங்கட்டும். தீமையான காரியங்கள் எல்லாம் சுற்றி எரிந்து போகட்டும். எல்லா கருவிளைகளும் ஆண்டவரே ஜனங்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் வல்லமை நாமத்தினாலே நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. ஓ நன்றி அப்பா. ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை அப்பா, ஆராதனை ஆராதனை ஆராதனை. Thank you Jesus. We bless your holy name Father. We glorify your name right now Lord. We exalt your name. We together adore you right now Lord. We give you honor and the glory right now Father. We give thanks for all the goodness things that you have done in our life. எங்க வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்க செய்ய போற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த காலை பொழுதுலப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம். நன்றியோட இந்த காலையில ஆவியின் பாடலை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆவியின் பாடல் வரிகளை கொடுத்ததுக்காக நன்றி. உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. நீ ஒருவரே நல்லவர், நீ ஒருவரே நல்லவர் ஆண்டவரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லவே இல்லை என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில். சேனைகள் கர்த்தர் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்.
சேனைகள் கர்த்தர் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகள் கர்த்தர் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் செய்பவர். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஒரு குறையும் இல்லாதபடி நம் வாழ்க்கை நடத்தி இதுவரைக்கும் வந்த தேவனுக்கு மகிமை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. அவர் வல்லவர், அவர் என்னுடைய மேய்ப்பர், அவர் என்னுடைய ஜீவ ஊற்று தண்ணி, அவர் எனக்கு எல்லாமே என்று சொல்லி இந்த காலை பொழுது ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். ஹல்லேலூயா. என் மேய்ப்பர் நீரே, இயேசு பரரே என் ஜீவ ஊற்றே, ஒரு குறையில்லா வாழ்வு நான் வாழ, குறையற்ற இரத்தம் சிந்தி நீர் வல்லவரே வல்லவரே என் மேய்ப்பர் நீரே, இயேசு பரரே என் ஜீவ ஊற்றே, ஒரு குறையில்லா வாழ்வு நான் வாழ, குறையற்ற இரத்தம் சிந்தி நீரே, ரட்சித்தீரே கிருபையினாலே, ரட்சகரே என் இயேசுவே, ரட்சித்தீரே கிருபையினாலே, ரட்சகரே எங்கள் இயேசுவே. அப்பா நன்றி, ராஜா நன்றி, உம் அன்பு என்னை தாங்குதே. சொல்லுங்க. அப்பா நன்றி, ராஜா நன்றி, உம் அன்பு என்னை தேற்றுதே. வல்லவரே வல்லவரே என் மேய்ப்பர் நீரே, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சியடையே நன்றியோடு, ஒரு குறையில்லா வாழ்வு நான் வாழ, குறையற்ற இரத்தம் சிந்தி நீர் ரட்சித்தீரே, ரட்சித்தீரே கிருபையினாலே, ரட்சகரே என் இயேசுவே, ரட்சித்தீரே கிருபையினாலே, ரட்சகரே எங்கள் இயேசுவே. அப்பா நன்றி, அப்பா நன்றி, ராஜா நன்றி. நீ செய்த நன்மைகளுக்கு ஆண்டவரே, நீ செய்ய போகிற நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி ஆராதனை ஏறெடுக்கிறோம். நன்றியோடு நன்றியோடு ஹல்லேலூயா. வழிகளை செம்மைப்படுத்துகிற தேவன். Thank you Lord. ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்ய வந்த நேச குமாரனே, ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்ய வந்த நேச குமாரனே. ஆமென். இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் பூமியில் அவதரித்தீர், இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் பூமியில் அவதரித்தீர். அப்பா நன்றி, அப்பா நன்றி, ராஜா நன்றி. நன்றியோடு அவருடைய அன்பு மட்டும், அவருடைய அன்பு மட்டும் என்னை தாங்கி நடத்தி வந்தது. கடைசி வரைக்கும் அந்த கிறிஸ்துவின் அன்பு என்னை நிலைநிற்கும்படிக்கு பலப்படுத்தும்படிக்கு நடத்தி வந்தது. அப்பா நன்றி, அப்பா நன்றி. கரங்களை உயர்த்தி அப்பா நன்றி. நன்றியோடு ராஜா இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவனே உமக்கு கோடி நன்றி அப்பா. Thank you Lord. அப்பா நன்றி, ராஜா நன்றி, ராஜா நன்றி. உம்
Lord. உலகத்தின் பாவங்கள் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி நீரே. உலகத்தின் பாவங்கள் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி நீரே. எனக்காகவே சிலுவையில் உம் அன்பை வெளிப்படுத்தி பலியாக இருந்தவரே. சிலுவையில் உம் அன்பை வெளிப்படுத்தி பலியாக இருந்தவரே. அப்பா நன்றி, அப்பா நன்றி, ராஜா நன்றி. ஓ இயேசு ராஜாவே, இந்த காலை பொழுது உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நன்றியோட அப்பா நன்றி, ராஜா நன்றி, ராஜா நன்றி. ஓ சொல்லுவோமா மறுபடியுமாக உள்ளத்தினிலிருந்து அப்பா நன்றி, அப்பா நன்றி, ராஜா நன்றி, ராஜா நன்றி. ஆராதிக்கிறோம் உமக்கு ஒருவருக்கே துதிகள் மகிமை. இந்த காலை பொழுது ஆண்டவரே நன்றியோடு வல்லவரே, வல்லவரே என்னே பனீரே. இயேசு பரனே என் ஜீவபூதே. ஒரு குறையில்லா வாழ்வு நான் வாழ குறையற்ற ரத்தம் சிந்தினீரே. ரட்சித்தீரே கிருபையினாலே. ரட்சகரே என் இயேசுவே. ரட்சித்தீரே கிருபையினாலே. ரட்சகரே என் இயேசுவே. அப்பா நன்றி, அப்பா நன்றி, ராஜா நன்றி. உம் அன்பு என்னை தாங்குவே. அதற்காக நன்றி ராஜா. அப்பா நன்றி இயேசுவே. என்னை களங்கம் செய்த நேரமெல்லாம் உங்க அன்பு என்னை தேற்றி வந்ததல்லவா, அதற்காக நாங்கள் நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நான் உடைந்து போய் இருக்கிற நிலையில இருக்க கர்த்தருடைய அன்பு என்னை தேற்றி நடத்தினதல்லவா, நன்றி செலுத்துகிறோம். அந்த அன்பு என்னை தாங்கி நடத்தினது, அந்த அன்பு என்னை சுகப்படுத்தினது, அந்த அன்பு என்னை நிலைநிற்க வைத்தது, அந்த அன்பு என்னை உயர செய்ய வைத்தது, அந்த அன்பு என்னை புதிதான மனிதனாய் மாற்றினது. அந்த கிறிஸ்துவின் அன்பினால இன்றைக்கு நான் நிலைநிற்கும்படிக்கு, இன்னைக்கு நான் ஆராதிக்கும்படி ஒரு புதிய சிருஷ்டியாய் என்னை மாற்றி வைத்ததல்லவா, அதற்கு நன்றி செலுத்திய கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு, நன்றியோடு, நன்றியோடு. Thank you Lord. அப்பா நன்றி, ராஜா நன்றி. உம் அன்பு என்னை தாங்குதே. நன்றி அப்பா. என்னை நிரப்பு இயேசு தெய்வமே. இன்று நிரப்பு உந்தன் ஆவியார். என்னை நிரப்பும் சொல்லுங்க இயேசு தெய்வமே. இன்று நிரப்பு உந்தன். மறுபடியும் மறுபடியும் கரங்களை உயர்த்தி என்னை எஸ் எஸ் எஸ். இந்த காலை பொழுதுல பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி. இப்ப இந்த நிமிஷத்துல உங்க ஆவியினால என்ன நிரப்புங்க. எல்லாத்தையும் மாறும் இயேசுவின் நாமத்தில். சிந்தை மாறப்படட்டும். உந்தன் ஆவியார் பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய்
வல்லமையே வாருமே. அப்பா பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. என்னை நிரப்போ, என்னை நிரப்போ இயேசுவே, இயேசு தெய்வமே இன்று நிரப்போ உந்தன் ஆவியால் என்னை நிரப்போ. Thank you Jesus. இயேசு தெய்வமே ஓ ஆவணோஸ் பவித்ராத்மா நன்றியோட உந்தன் ஆவியால் தேற்றளவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. காலை பொழுதுல தேற்றளவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பாய் நிரப்பு ஆவியே வாருமே. எங்கள் வாழ்வில் ஆற்றலை கொடுத்து அன்பாய் நிரப்பு ஆவியே வாருமே. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே இன்று நிரப்போ உந்தன் ஆவியால் உள்ளத்திலிருந்து. என்னை அப்பா நிரப்போ என்னை நிரப்புங்க ஆண்டவரே. நீ சொல்ல சொல்ல புதிதான ஒரு ஆவியினால கர்த்தருடைய நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். இந்த காலை பொழுதுல ஒரு புதிதான பலத்தை தேவன் கட்டளையிடுகிறது. ஓ நன்றி செலுத்துகிறோம். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னார். கேளுங்க ஆண்டவரே, புதிய பலத்தை நாடி வந்திருக்கிறேன். பழைய மனுஷனாய் வாழ்வதற்கல்ல, புதிய மனுஷனாய் வாழ்வதற்கு, புதிய சிந்தை உள்ளவனாய் இருப்பதற்கு, புதிய உள்ளங்களாய் மாற்றுவீராக. என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினாலே நிரப்புங்க ஆண்டவரே. உங்க கரம் நீக்க போறட்டும் எங்க மேல இயேசுவின் நாமத்தினாலே. உந்தன் ஆவியால் என்னை நிரப்போ இயேசு தெய்வமே இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. காலை பொழுதில் ஆண்டவரே, நான் சுருக வேண்டும், நீர் பெருக வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே, என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய அந்தஸ்து ஆஸ்திகள் அல்ல ஆண்டவரே, இவைகள் எல்லா காற்றிலும் என் கர்த்தர் மேலான ஒரு தேவனாய் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஆண்டவரே, என்னை விடுவிக்க வல்லவர் நீர் மாற்றுமே ஆண்டவரே. உங்க வார்த்தை மட்டும் என்னை விடுவிக்கும் ஆண்டவரே. நீர் இல்லை என்றால் நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இந்த காலை பொழுதுல அப்பா, நாங்கள் யாவரும் இன்னும் இந்த மைதானத்தில் உம்முடைய பிரசன்னத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆனால் அது உம்முடைய கிருபையினால ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த காலை பொழுதுல உலகம் எங்கும் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. எல்லா ஆராதனையும் உம்மை ஆராதிக்கும்படி ஜனங்கள் வந்து நிற்பார்கள், கரங்களை உயர்த்துவார்கள். இருதயத்தை ஆண்டவரே இடத்தில் கொட்டும் போது ஆண்டவரே, அந்த இருதயத்துக்கு சேற்றும் காரியங்கள் உண்டாகும்படிக்கு சேற்றவாடனே நீர் சேற்றுவீராக சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்தின் காயங்களை மாற்றும்படிக்கு சொல்லி சுபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதுல ஆண்டவரே அப்பா, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவனை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அவரைக்கு நாங்கள் மகிமை செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ அப்பா, ஒரு சிறு கூட்டமாக நாங்கள் யாவரும் அந்த பெரிய ராஜாத்தி ராஜாவை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஐயா. நீங்க பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆம் ஆண்டவரே, எங்க வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டவரே நீரே என்னுடைய நம்பிக்கை, நீரே என்னுடைய நங்கூரம், நீரே என்னுடைய அரண், நீரே என்னுடைய கோட்டையாயிருக்கிறீர் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை பொழுதுல ஆண்டவரே
ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசமாக மாறட்டும். இந்த காலை பொழுதுல ஆண்டவரே, எங்க குற்றங்கள் யாவையும் மன்னித்து வாழ வைப்பவரே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு ஒருவருக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதுவரைக்கும் கர்த்தாவே எங்க வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே, உலகத்தார் சொல்லுகிறார்கள் இது எல்லாம் தற்செயலாக நடந்திருக்குது என்று. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், தேவன் அனுமதிக்காமல் போனால் இது எல்லாம் எங்க வாழ்க்கையில் நடந்திருக்காது அல்லவா? இது எல்லாம் எங்க வாழ்க்கையில் நடக்குது. ஆனா கர்த்தருடைய கரம் என் மேல வரப்போகுது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கர்த்தருடைய கரம் என் மேல இருந்து நடத்துகிறது நம்பிக்கை எனக்குள்ளா இருக்கிறது. காரணம், அவரே என்னை விடுதலை செய்கிற ஒரு தேவன், அவரே என்னை பலப்படுத்துகிற ஒரு தேவன், அவர் தான் என்னை சுகப்படுத்துகிற ஒரு தேவன். இந்த காலை பொழுது ஆண்டவரே, இந்த மைதானத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தாரிகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம். எல்லா வெறுமை வேற்றி காரியங்கள் விலகி பரிசுத்த ஆவின் வல்லமையினாலே நிரப்பப்பட்டு தேவ ஸ்தலத்துக்குள்ளாய் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, இன்னைக்கு புதிதான நிரப்புதலோடு திரும்பத்தக்க நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் காலடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு திட்டங்களுக்கும் தேவன் புதிதான காரியத்தை செய்ய போகிறேன். இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் தூதரை வைத்து பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஆராதனையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசனம் நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு இடத்திலையும் கர்த்தாவே, இந்த தொழுகை செய்கிற இடத்தில் ஆண்டவரே ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்கும்படிக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. பெருமை பாராட்டிக் கொள்வதற்கு எதுவும் இல்லை. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே ஆண்டவரே. நீ ஒருவரே புகழத்தக்கவுடைய தேவன். எல்லா துதியும் கனமும் உமக்கு மாற்றுமே. இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹலோ, கர்த்தர் நல்லவர். 40,000 பேர் உட்காந்தா தான் ஆமீன்னு சத்தமாக வரும். ஏன்னா பக்கத்தில் உள்ளவங்க சத்தமாக சொல்கிறனால நம்மளும் சத்தமாக சொல்கிறோன்னே படம் காமிக்கிறதுக்கு. தயவு செய்து அப்படி வேணாம். உங்கள் உள்ளானதை காரியத்தை உங்கள் உள்ளத்தை கத்தட்டு கொடுங்க. அதை தான் ஆண்டவர் உங்களை விரும்பி பார்க்குற ஒரு காரியம். ஹல்லேலூயா. பக்கத்தில் யார் என்ன இப்படி அதில் உங்களுக்கு தேவையில்லை. உங்கள் உள்ளத்தை கத்தட்டு கொடுங்க, அவர் காரியத்தை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நிறையா காரியங்கள் நம்ம என்ன செய்துடுறோம்னா, உலகத்தின்படியாக வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுத்துடுறோம். பெரியமானவர்களே, அடுத்தவங்க என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க, அடுத்தவங்க எனக்கு ஐயோ இவங்க என்னை தவறாக நினச்சிக்குவாங்களே அப்படின்னு நம்ம ஒரு மைண்ட் செட் இருப்போம். அது வேணாம். எப்பொழுதுமே நம்முடைய சிந்தனை நிரந்தரமாக இருக்கணும். நான் நடந்து போகிற இந்த பாதையில் என் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். என் வழி எங்க போகுதுன்னு கர்த்தர் பார்க்கிறார். நான் என்ன சிந்தித்து கொண்டிருக்கிறேனோ அதை கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அந்த பயம் அவர் மேலே இருக்க வேண்டும், அந்த மரியாதை அவர் மேலே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை சீரமைத்து புதிதாக மாற்றப்படும். ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதிலும் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். பிரியமானவர்களே, ரோமர் புத்தகத்தில் எடுத்துக்கொள்வோமாக. ரோமர் புத்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோமாக. ரோமன் சாப்டர் 8 verse 5. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்களா? மாம்சத்தின் சிந்தையாக காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. மாம்சத்தில் நடக்கிறவர்கள் மாம்சத்தின் சிந்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறோம்ல, நம்ம ஆவிக்குரிய ரீதியில் வளர்ந்துருக்கிறோன்னு. எப்பொழுதுமே நான் சொல்கிற ஒரு காரியம், நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் வளர்ந்துருக்கிறீங்க என்று நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்ல தேவையில்லை. திருவசனத்தை எடுத்து உங்கள் வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்க. அப்பொழுது தெரியும் வளர்ந்துருக்கிறீர்களா இல்லை வளராமல் முடங்கி இருக்கிறீர்களா. ஹல்லேலூயா.
ஏன்னா நம் யாவரும் மனுஷராக இருக்கிறோம் அல்லவா. நம்மளுக்கு என்ன இருக்குது, நிறையா சொரணம் நிறையா இருக்குது. இப்போ யாராவது வந்து உங்கள்கிட்ட சொன்னாக்க நீங்கள் இன்னும் வளரலை அப்படி சொன்னால் பிடுக்குன்னு நம்மளுக்கு ஒரு கோபம் வந்துடும். சரியா, ஒரு 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 எரிச்சல், எப்படி அவங்க என்னை பார்த்து அப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துடும். நாளைக்கு அவங்க நீங்கள் பார்க்கும்போது கசப்போடு பார்ப்பீங்க, வெளியே சிரிப்பீங்க, சோஸ்திரம் சிஸ்டர், சோஸ்திரம் பிரதர், உள்ளுக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் கப்ப கப்ப கப்பன்னு. ஏன் சொல்லுங்கள், அவங்க உன்னை பார்த்து என்ன சொல்லிட்டாங்க, நீ வளரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதிரி நடிக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துருக்கோம். இயேசு சொல்கிறாரு, நடிக்காத, உண்மையாக இருன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அவருக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன நினைக்கிறீங்க, என்ன பேசுகிறீங்க, ஒருத்தருக்கு என்ன தீமை செய்யணும்னு நினைக்கிறது வரைக்கும் கர்த்தர் தெரியும். ஆனால் ஒன்று நான் எச்சரிக்கை கொடுக்குறேன், கர்த்தருடைய பிள்ளைய நீ என்ன செஞ்சிட முடியாது, சாதாரணமாக எடை போட்டுற முடியாது. கையை வச்ச வேற மாதிரி டீல் பண்ணுவார். அல்லேலூயா. இரக்கமுடையவர், அன்பு உடையவர், உன்னை என்ன செய்வார், தழுவி கொடுக்கிறவர். ஆனால் அவருக்கு விரோதமாக செய்கிற காரியத்தை எரிச்சலை மூட்டுற மாதிரி செய்தனா அவர் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார். அல்லேலூயா. இந்த தேவனுடைய அன்பை எப்போதும் சொல்லுவேன், do not misuse the love of God. அல்லேலூயா. உன் மேலே அன்பு வைத்திருக்கிறதுனால தான் அவர் என்ன செய்கிறாரு, உன்னை டிசிப்ளின் படுத்துகிறாரு. அதை நீங்கள் நன்றாய் புரிஞ்சிருக்கணும். மாம்சத்தில் நடக்கிறவர்கள் மாம்சத்தின் சிந்தை உள்ளவர்களாக இருப்பாங்க. நீங்கள் போய் அவங்கள டிசிப்ளின் பண்ணிங்கன்னா அவங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, I am perfect, நான் தான் சரி, நான் பைபிளை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு, எனக்கு நல்லா படிக்கிறேன், நான் சர்ச்சுக்கு நல்லா போகிறேன், நான் இது பண்ணுறேன், நான் அது பண்ணுறேன், நான் உபவாசம் பண்ணுறேன், நான் எல்லா ஊழியத்திலும் கலந்துக்கிறேன், நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆனால் மாம்சத்திற்குள்ளாக நடக்கிற மாதிரி நடந்தனா மாம்சத்தில் உள்ளவர் போல தான் நீயும் சிந்திப்ப. அதுக்கு மேலே உன்னால் சிந்திக்க முடியாது. ஏன்னா நித்திய வாழ்வு என்பது ஆவிக்குரிய ரீதியாக காணப்படுகிற ஒரு காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. ரம்புத்தான பழத்தை விதையை நட்டு வச்சுப்பட்டு எனக்கு மங்குஸ்தின் மரத்திலிருந்து கனி வேணும்னு சொன்னால் அது நடக்காத ஒரு காரியம். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் ரம்புத்தான் செடியை விதையை நட்டு வச்சுட்டு காலோறும் காத்திருப்பாங்க, கண்ணத்தில் கையை வச்சுக்கிட்டு, என்ன மரத்தில் மங்குஸ்தின் காயை காணமேன்னு. அது வரதெல்லாம் ரம்புத்தானாக இருக்கும். அவர் போய் தோட்டக்கார ஒருத்தர் பார்த்து சொல்லுவார், என்னன்னு தெரியல, நான் இந்த விதையை நட்டு வச்சேன், மங்குஸ்டின் வரும்னு சொல்லி பல விதமான பாஜாவை போட்டேன், பல விதமான வேலையை செஞ்சேன், சுத்தம் செஞ்சேன், என்னென்னமோ பண்ணிட்டேன், ஆனால் வந்தது மங்குஸ்டின் பழம். அது எப்படி? நான் போட்ட விதை வேற, வந்தது வேற. எப்படி? நீ என்ன போட்டியோ அதான் உனக்கு வரும். எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுப்பீர்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தில் அப்போஸ்தலர் பவுல் இன்டைரக்டாலாம் பேசலை, டைரக்டாகவே பேசுவார். டைரக்டான ஒரு தெளிவை கொடுப்பார் ஜனங்களுக்கு. அல்லேலூயா. இந்த 8வது அதிகாரத்தில் முழுவதுமாக நீங்கள் வாசிச்சுட்டு போனீங்கன்னா, இட்ஸ் ஆல் அபவுட் ஃப்ளஷ் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் காட். இந்த 8வது அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வாசிச்சிங்கன்னா மாம்சத்தை குறித்தும் ஆவிக்குரிய காரியத்தை குறித்தும் அதில் எழுதப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, மாம்சம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க, ஆவிக்குரியவர்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லேலூயா. இன்றைக்கி ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லும் போது அந்நிய பாஷை பேசிட்டு அவங்க ஆவிக்குரியவர்கள் என்று நாம் முத்திரை குத்தி விடுகிறோம். இல்லை, கொஞ்சம் சத்தமிட்டு அவங்க ஜெபம் பண்ணிட்டா அவங்க ஆவிக்குரியவர்கள் என்று முத்திரை குத்தி விட்டோம். நான் எப்போதும் சொல்லுவேன், யாரையும் விமர்சனம் பண்ண தேவையில்லை, ஆனால் திருவசனத்தை வைத்து அவர்கள் யார் என்று நீங்கள் அறிய முடியும். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவன் அவன் கனி அவன் அவன் செயல்கள் மூலமாய் நீங்கள் அறிவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் நீ இப்படி, நீ அப்படி, நீங்கள் அப்படி இருக்கிறீங்க, நீங்கள் இப்படி இருக்கீங்க சொல்கிறத நிப்பாட்டிட்டு அவர்களுக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்லை, கண்டிக்கிற நேரத்தில் அவங்கள கண்டிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு சிறு குழந்தைய நீங்கள் வளர்த்து எடுக்கும் போது அன்பினாலையும் பாசத்தினாலையும் நீங்கள் ஊட்டி வளர்க்குறீங்க, அது உண்மைதான், இல்லை. ஆனால் அந்த பிள்ளை ஒரு கட்டத்தில் வந்தோன்னு கீழ்ப்படிதல் இல்லாமல் போகும்போது அந்த தாயும் அந்த தகப்பன் என்ன செய்வாங்க,
அவங்கள கண்டிக்கிறாங்க, அவங்கள கொஞ்சம் சத்தமிட்டு பேசுகிறாங்க. சில நேரத்தில் என்ன செய்கிறாங்க, பெரும்பு எடுக்கிறாங்க. எதுக்கு? வெறுப்புனாலியா, கோபத்தினாலியா, இல்லை இந்த பிள்ளை எதுக்குதான் எனக்கு பிறந்துச்சுன்னு சொல்லி கவலைனால அது செய்கிறாங்களா? இல்லையே. அந்த பிள்ளை மேலே வைத்திருக்கிற அன்பு நாளைக்கு அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது அது எப்படி இருக்கணுமா? சிறந்த குடிமகனாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்போ எல்லாருக்கும் என்னன்னா, இப்போ தாய் தகப்பன் என்ன சொல்லுவாங்க, சின்ன வயசுலேருந்து வளர்த்து வந்து பொத்தி நல்லா அந்த பிள்ளைய கத்தரோடைய ரீதியில் வளர்த்து எடுத்துட்டு வந்து திடீர்னு அதை ஏதாவது ஒரு குற்றம் செஞ்சுருக்கோம் வச்சுக்கோமே, விழுந்துருச்சு. இப்போ அந்த குற்றம் செய்த பிள்ளை மேலே பேர் சுற்றி சொல்லுவாங்களா, இல்லை வளர்த்த அம்மா அப்பா மேலே சொல்லுவாங்க? என்ன பிள்ளையை வளர்த்துருக்காங்க சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நம்ம மாம்சத்துக்குள்ளே நம்ம இருந்தோமானால், மாம்சத்தின் சிந்தை உள்ளவர்களாக இருந்தோமானால், நம்மளை பார்க்கிறவர்கள் எப்படி பார்ப்பார்கள், இவர்கள் என்ன கிறிஸ்தவர்கள் என்று? யாரோட பேர் அடிபடுது? இப்போ அல்லேலூயா. அதாங்க, அதை தான் சொல்கிறேன். மாம்சத்தின் சிந்தை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அது பழைய சுபாவங்களை குறிக்கிறது. The nature of the old men. நீ கிறிஸ்துவுக்குள்ள வந்துவிட்டே அப்படின்னு சொன்னா, நான் ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா, நான் இயேசுவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னா, நீ மாம்சத்துக்குரியவர்கள் போல சிந்திக்க மாட்டேன். இந்த உலகம் சொல்லும், இவங்களுக்கு இப்படி இருக்கணும், அவங்களுக்கு அப்படி இருக்கணும், இவங்களுக்கு இப்படி இருக்கணும். நான் சொல்றேன், ஆவிக்குரியவர்களாக சிந்தனைக்குள்ளவர்களாக இருந்தனாக்க நீ கர்த்தருக்கு எப்படி நிற்க வேண்டுமோ அந்த மாதிரி நில்லு. தாஜா பண்ணாதீங்க. மனுஷனை நீங்கள் தாஜா பண்ணி நீங்கள் எங்கேயும் போக முடியாது. பரலோகத்துக்கு வழி இயேசு மட்டும்தான். சாவி அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது, என்கிட்ட இல்லைங்க. இப்போ என்கிட்ட இருந்தால் எடுத்துகிட்டு போங்க அப்படி என்கிட்ட ஊழியக்காரன்ட்டெல்லாம் கொடுக்க மாட்டார். சரியா? எங்களோட சாவியே அவர் தாங்க. அல்லேலூயா. திறக்கோள் சாவி அவர் கரத்தில் இருக்குதுங்க. நான் நரகத்துக்கு போவேனா பரலோகத்துக்கு போவேனான்னு அவர் முடிவு பண்ணுகிறாருங்க. ஆனால் அவரோட கிருபையினால் அவர் சொல்கிறாரு, என் நாமத்தின் நிமித்தம் என் ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள், ஆவிக்குள்ளே நடக்கிறவர்கள், மாம்சம் பாவம் செய்திருந்தாலும் ஆவியின்படி அவர்களை நித்திய வாழ்வுக்குள்ளே நடத்துவேன். அல்லேலூயா. கர்த்தர் மாற்ற மாட்டாருங்க. சொன்னது தாங்க அவர் செய்கிறவர். என்ன நம்ம தான் சொல்லி மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். நான் ஆவிக்குரியவன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் பவுல் இதை அழகாக ஜனங்களுக்கு விவரிக்கிறார். அவர் சொல்றாரு, இங்க நீங்க மாம்சத்துக்குரியவர்கள் என்று சொல்லும் போது அது உங்களுடைய பழைய வாழ்க்கையோட என்ன சொல்லுங்க பிரதிலிப்பாக காணப்படுகிறது. என் பழைய வாழ்க்கையோட பிரதிலிப்பு என்ன அப்படின்னு என்று சொல்லி நம்ம பார்த்தோம்னா நிறையா இருக்குது. அதை ஒரு மனுஷனை பார்த்து நம்ம சொன்னோமானால் அவங்களுக்கு உடனே கோபம் வந்துடும், முதல் நான் சொன்ன மாதிரி. ஆனால் நான் சொல்ல மாட்டேன். திருவசனம் சொல்லுகிறதை நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கே தெரியும், என் பழைய வாழ்க்கைக்குள்ளாய் நான் நடப்பிட்ட நாட்கள் எப்படி இருந்தது, இப்பொழுது நான் எப்படி இருக்க வேண்டும். அல்லேலூயா. கலாத்தியர் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோமாக. Let us turn to the book of Galatians chapter 5 verse 19 to 21. கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 21 முடிய கொஞ்ச நேரம் இருங்க, எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். அல்லேலூயா. கலாத்தியர் 5வது அதிகாரம் வசனம் 19 21 முடிய இதை எதை குறிக்குது உங்களுக்கு நான் விவரிச்சிடறேன். இப்பயே இது எல்லாமே மாம்சத்துக்குரியவர்களோட அடையாளங்கள். வாசிங்க கேட்போம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலியவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா.
மாம்சத்துக்குரியவர்களுடைய சுபாவங்கள் பிரதிலிப்பு இன்றைக்கு நம்மளுக்குள்ளாக இன்னும் இருக்குதானால், அல்லேலூயா, பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. இதை இயேசு நன்றாய் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் யாரும் நிலைத்து நிற்பதுக்கு பலன் இல்லை, தெரியுமா? இந்த சொன்னபடி எத்தனை காரியத்திலும் எங்கேயாவது ஒரு இடத்தில் ஒருவர் மாட்டிக்கொண்டு நிற்பார்கள். அதிலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. அப்படியாக இந்த பகுதியிலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகி நீங்கள் அவ்வளோ பரிசுத்தராக இருந்தீங்கன்னா நீங்கள் பூலோகத்தில் இருக்க மாட்டீர்கள். இன்னும் ஆண்டவரோட சீக்கிரமா போயிடுவீங்க. நீ ஏன்பா பூலோகத்தில் பாடுபடுற, என் கூட வந்துருப்பாடு கூட்டி போயிடுவார். நீ அவ்வளோ பரிசுத்தனாயிட்டிய. அல்லேலூயா. அப்ப மாம்சத்தின்படி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை, மாம்சத்தின்படி சிந்தை உள்ளவர்கள் சொல்லும் போது அந்த மாம்சத்தினோட பிரதிலிப்பு அப்படின்னு சொன்னா, கலாத்தியர் புத்தகத்தில் மிக தெளிவாக பவுல் சொல்றாரு, இது எல்லாமே உன் வாழ்க்கையில இருக்கிறது. இனி நீ கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு இது எதுவுமே உன் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய பெரிய பாஸ்டர், இதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய பாவம், இந்த பாவம்லாம் நான் செஞ்சதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. பொறாமை இல்லையாங்க? கொலை வெறிகள் உங்களுக்கு வந்ததே இல்லையாங்க? ஒருத்தவங்களை நல்வழிக்கு நடத்துறதுக்கு உங்களை நடத்தினாக்கா அவங்க மேலே உங்களுக்கு கோபமே வரலையாங்க? சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் வசனத்தின் அதெல்லாம் சொல்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்தவன் நீ இப்படி அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ வேதத்தை படிக்கிறவனா இருக்கிற அப்படி சொன்னால் வேதத்தை எடுத்து உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பாரு. நீ சரியாக இருக்கிறியா என்று உனக்கு தெரியும். நீ எங்கே நிற்கிறீங்கன்னு உனக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போ நியாய தீர்ப்பு என்று சொல்லும் போது ஆண்டவர் எதை பார்க்கிறார்? நீ பேசுறது அல்ல. உனக்கு 10 பேர் சாட்சி கொடுப்பாங்களா, அவங்கள கேட்டு ஆண்டவர் நியாயம் கொடுக்க முடியாது. வார்த்தையை வைத்து He will judge you according to the word, right? He will not listen to other people. God will listen to you. பாண்டவர் என்ன சொல்லுவாரா? ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, பீட்டர் ரொம்ப நல்லவனாக இருக்கிறான், பீட்டர் ரொம்ப வல்லவனாக இருக்கிறான், அதனால் நீங்கள் பரலோகத்தை சிபாரிசு பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாதுங்க. அவன் செயலுக்கு அவன் பதில் கொடுத்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொருத்துக்கும் கணக்கு இருக்குது. ஆண்டவர் நீதி உள்ளவர், ஆனால் ஆண்டவர் பொறுமை உடையவர். நமக்கு நீதியில் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், ஆனால் நமக்கு பொறுமையாக இருக்கிறது முயற்சி பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? பொறுமையாக நீ இருந்துட்டனா நீ சகலத்திலையும் ஆவிக்குரிய கனியில் நிரப்பப்பட்டவனாக காணப்படுவேன். அல்லேலூயா. It's not something you can just get like that. But yes, God said you will receive. ஆண்டவர் சொல்றார், நீ நிச்சயமாய் பெற்றுக்கொள்வே. இல்லைன்னா அவர் சொல்லுவாரா, என்னை காட்டிலும் இவர்கள் இன்னும் பெரிய காரியங்கள் செய்வார்கள் என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அவருக்கு தெரியும் நம்மளால முடியுமா முடியாதான்னு. ஆனால் அவருக்கு இன்னொன்றும் தெரியும், நம்ம என்ன செய்வோம்? மாம்சம் சிந்தை உள்ளவர்களாகவே வாழுவோம் என்று. ஏன் தெரியுமா? இந்த மாம்சம் சிந்தை என்ன செய்யுமா? அடுத்தவன் சொல்கிறது தான் அதிகமாக கேட்கும் தவிர சொந்தத்துக்கு யோசிக்கணும்னு தன்மையே இருக்காது. ஏன் அதை சொல்கிறேன் தெரியுமா? ஒரு நல் தீர்மானத்தை எடுப்பதுக்கு அதுக்கு சிந்திக்க தெரியாது. அது அப்படியே உட்காந்துருக்கணும். அப்படியே உட்காந்து 10 பேர் 10 விதமாக சொன்ன பிறகு இது நான் ஃபாலோ பண்ணிட்டேன், நான் இப்போ இது நான் ஃபாலோ பண்ணிட்டேன், நான் இப்போ இது நான் ஃபாலோ பண்ணிட்டேன். நீ 10 பேர் சொல்கிறதே உன்னால் ஃபாலோ பண்ண முடியல, நீ இயேசு சொல்கிறத ஃபாலோ பண்ணி எப்படி நடக்க போகிற? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உடைய தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டு நடக்க முடியவில்லை என்றால் நான் பரலோகத்தில் என்ன செய்ய போகிறேன்? உதாரணம் கேட்குறேன். உங்கள் வீட்டில் ஒருத்தர் நபர் இருக்கிறார், நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் கேட்குறதே இல்லை, எதுக்கு எடுத்தாலும் ஏட்டிக்கு போட்டி. சரியா? என்ன செய்வாங்க? என்ன வரும் நம்மளுக்கு? என்ன வந்துச்சு? இந்த ஒன்று மாட்டிக்கிச்சா முடிஞ்சு. அடுத்தது வேற என்ன வரும்? 2 கோவம் வரும். ரெண்டாவது மாட்டிக்கிச்சா முடிஞ்சு. வேற எரிச்சல் 3 மாட்டிக்கிச்சு. வேற என்ன வரும் நம்மளுக்கு? இன்னும் நிம்மதி போயிடும், குழப்பம் வந்துடும். தேவன் குழப்பத்தின் ஆவியன் கொடுத்தாரா?
உனக்கு குழப்பம் வந்துருச்சுன்னு என்ன அர்த்தம்? தேவனோட ஆவியே உங்ககிட்ட இல்லை, முடிஞ்சு. ஆனால் அந்த வசனம் சொல்லுது, இப்படியாப்பட்டவர்கள் பிரதேசத்தில் போக முடியாது. ஸ்மால் மிஸ்டேக்ஸ் இன் யோர் ஐஸ், உன் கண்ணில் சின்ன தவறு, ஆனால் தேவனுடைய பார்வையில் முடியாதுன்னா முடியாது. தேவன் டாலரன்ஸ் கொடுப்பாரு, தேவன் டாலரன்ஸ் கொடுப்பாரு நம்ம பேசுகிறோம். ஆமாங்க, அவர் இறக்க முடியவர். அவர் உனக்காக கடைசி வரைக்கும் காத்திருப்பார். நீ அவர்கிட்ட திரும்பி வர வரைக்கும் டாலரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். வந்துரு வந்துரு வந்துருப்பா, என்கிட்ட நீ வந்துருப்பா, போதும், இந்த உலகத்துக்கு நீ ஓடின நாட்கள் போதும், நீ என்கிட்ட வந்துரு, நான் சொல்றதை நீ கேளு. என்னைக்கு இந்த சிந்தனை மாறுதோ, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை பகையாளியா பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஏன் தெரியுமா? நீ நீதியில நடக்க ஆரம்பிப்ப. அந்த நீதி அடுத்தவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? எரிச்சலை கொண்டு வரும். நான் நிக்கணும்னு பார்க்கிறேன், அப்பயும் என்ன? அந்த நீதியின்படி நிற்கிறவர்கள் தான் ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை சகித்துக் கொள்கிறவன், சுத்தி எத்தனை வார்த்தை அம்புகளை போல என்னை குத்தினாலும் கர்த்தருக்காக நிற்கிற காரியத்தை விட்டு நான் அசர மாட்டேன், அவனுக்கு ஜீவ கிரீடத்தை ஆயத்த வச்சிருக்கிறார். வரவும் போறவங்களும் ஜீவ கிரீடத்தை வச்சாருன்னா என்ன ஆகும்? அல்லேலூயா. எல்லாருக்கும் வைக்கணும்னு ஆண்டவருக்கு ஆசை தான், எல்லாருக்கும் கொடுக்கணும்னு. ஆனால் எல்லாரும் அதன்படி வாழணும்ல. இப்போ எல்லாரும் மாம்சத்தின்படி வாழ்ந்துட்டு நேராக பரலோகத்துக்கு போயிடலான்னு என்றோம். ஆவியை கொடுத்துருக்கிறாரு என்னத்துக்கு? எதுக்கு இந்த ஆவியை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார்? மாம்சத்தை மேற்கொள்வதற்கு. நம்ம பயன்படுத்துறதே இல்லை. நமக்கு ஆவியை கொடுத்தாக்க நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் பேசாமல் இருங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அப்புறம் வாங்க. அப்படி தானே இருக்குது இன்னைக்கு நம்முடைய நிலை. பிரியமானவர்களே, இப்படியாக தான் இருக்குது. 20 நிமிஷம் வர்ஷிப் பண்ணும் போது அந்த ஆவியானோட அசைபாடுகள் நம்மளுக்கு வேணும் இல்லை? ஏன்னா அற்புதம் அடையாளம் அந்த நேரத்தில் உனக்கு நடக்கணும். ஆனால் வசனத்தை பேசும்போது, தேவ வார்த்தையை பேசும்போது ஆவியில் நிரப்பப்பட்ட காரியத்தை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு முடியல. ஏன்? அவங்க கோச்சுக்குவாங்க, அவங்க அப்புறம் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. நீ சர்ச்சுக்கு வருதும் சர்ச்சுக்கு வராமல் இருக்குதும் யாரோட வேலை? ஏன் வேலையா? உன் ஆத்துமாவை பாதுகாக்கிறது யாரோட வேலை? ஏன் வேலையா? இன்னைக்கு ஊழியக்காரனா என்ன எப்படி தெரியுமாச்சு? பெம்பஸ் போடுற நிலைமைக்கு போயிட்டாரு ஊழியக்காரவங்களாம். அப்படியே ஓடணும், ஏங்க வரல, ஏங்க நீங்க வரல, ஐயோ நீங்க ஏங்க சர்ச்சுக்கு வராத. உனக்கு உண்மையாய் ஆண்டவர் மேல் அன்பு இருந்தா நீ ஆண்டவரை தேடுவ. அல்லேலூயா. உனக்கு உண்மையான அன்பு இல்லை அப்படின்னு அடையாளம் என்ன தெரியுமா? நிறைய சாக்கு போக்கு பேசுவேன். இந்த சாக்கு போக்கு பேசுகிறவங்களுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? இதோ கலாச்சாரத்தில் படிச்சிங்களே, அவங்க எங்கே போக முடியாதான்? முடிச்சு, அவ்வளோதான். போயிடலான்னு சொல்லி உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காதீங்க தயவு செய்து. மாம்சத்தின் வாழுகிறோடைய நிலை இதாக தான் இருக்குது பிரியமானவர்களே. இவர்கள் வேறு எங்கேயும் போக முடியாது. இதை ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் இயேசு நன்றாய் அறிந்திருக்கிறார். இவனுங்க எவ்வளோ சொன்னாலும் இவனுங்க என்ன செய்வானுங்க? இப்படி தான் இருப்பானுங்க. அல்லேலூயா. இவனுங்களுக்கு எவ்வளோ அறிகுறி கொடுத்தாலும் இவனுங்க இப்படி தான் இருப்பானுங்க. இந்த வேதாகமத்தை கையில் கொடுத்தாலும் இவனுங்க இப்படி தான் இருப்பாங்க. இதை நன்றாய் தேவன் அறிந்திருக்கிறார். இதை நன்றாய் தேவன் அறிந்திருக்கிறபடியினால தான் நமக்கு ஒரு ஆப்ஷனை கொடுத்திருக்கிறார், திருவிருந்து. அல்லேலூயா. அங்கேயாவது வந்து திருந்தி வந்து எடு. இப்போ அங்கேயும் கலாச்சாரம் உள்ள வந்துருச்சு. நீ தான் எடுக்கணும், நீ எடுக்கக்கூடாது. ஓ நீங்க இப்படியா, நீங்க இதை எடுக்கக்கூடாது, நீங்க அப்படியா, நீங்க அப்படி எடுக்கக்கூடாது. அல்லேலூயா. அங்க ஒரு கலாச்சாரம், அங்க என்ன கட்சி கொடி எல்லாம் உள்ளுக்கு வந்துருச்சு. இப்ப திருவிருந்துக்குள்ளேயும் யார் எடுக்கணும், யார் எடுக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவன் மரித்தது இன்னாருக்கு மட்டுமா? தேவன் மரித்தது எல்லாருக்காகவுமா? அப்புறம் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லும் போது இந்த ஆவியானவர் மாற்றுவதற்கு உங்களுக்கு விசுவாசம் இருந்ததுன்னா அதை காரியத்தை கர்த்தர் செய்வார்.
அவருடைய வேலை எல்லா சத்தியத்திலும் உங்களை நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, உலக சிந்தனையை வச்சுக்கிட்டு ஆவிக்குரியவருக்குள்ளாக வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலு வச்சுக்கிட்டு வாழாத. நின்றனா 2 காலையும் ஒரே இடத்துல நில்லு. ஒன்று அக்னி ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அங்கே போகிறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. இல்லை ஏக்கான் போட்டில் ஒரு இடம் இருக்கும், அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. உனக்கு எது வேணும் நீ இங்கே ரெஜிஸ்டர் பண்ணு. நீ கடைசி நாட்களில் நிறைய பேர் இந்த மரண தருவாயில் படுத்திருக்கிறப்ப என்ன செய்வாங்க, நான் திருந்திட்டேன். உன்னை 55 வருஷமாக உயிரோட வச்சார், அப்போலாம் திருந்தலை. வாயிலையும் டியூப்பு போட்டு மூக்கிலையும் டியூப்பை போட்டு படுக்க வச்சு திருந்துட்டேன். சரி பரவாயில்ல, திருந்து, உனக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா உயிரினோம். எதுக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, இந்த மனிதனோட குற்றங்கள் பாவங்கள் அனைத்தும் என்னது மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். எதனால? கடைசி நிமிஷத்தில் இந்த ஆத்மா மனம் திரும்பி பரலோகத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் வேதத்தை நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா முடியுமா முடியாதா, ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதான்னு தேவன் தெளிவாக பேசுவார். இப்போ அதை குறித்து தைரியமாக ஒருத்தவங்க போயிட்டு அவங்கள்ட்ட சொன்னோன்னா என்ன சொல்லுவாங்க, நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? நம்ம மேலே கோபம் வரும் அவங்களுக்குல்ல, ஆமாவா இல்லையா? உண்மையை சொன்னா அதனால் என்ன செஞ்சிருவாங்க, கவலைப்படாதுங்க, கர்த்தர் அவர் எடுத்துக்கொண்டார். ஏன் பொய்? ஏங்க பொய் பேசணும்? எடுத்துக்க மாட்டாருன்னு நான் சொல்லலைங்க, எடுத்துக்கிட்டாரும் நான் சொல்ல. கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தர் செய்வார் சொல்லணும். Stand in the middle, don't hurt them and you know the truth. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு குடும்பம் போயிட்டு இருக்கு, அவங்கள்ட்ட போய் நீங்கள் சொல்லலாம் டென்ஷன் ஆயிடுவாங்க. நம்மளை பார்த்து இவன் ஒரு இவ்வளோ நாள் இவர் சொன்ன உடனே இவன், அவ்வளோதான் அவங்க மரியாதை. அந்த ஊழியக்காரனுக்கு அவ்வளோதாங்க மரியாதை. இன்னைக்கு அப்படி தான் இருக்குது எல்லா இடத்துலையும். உன்னுடைய காதுக்கு இனிமையாய் கேட்குற பிரசங்கத்தை பேசினா அவர் நல்லவர், என்னை நடத்துகிற என்னுடைய போதகர், அப்படி இப்படி காதுக்கு கிழிகிற பிரசங்கத்தை பேசினா அவன் நல்லவனே இல்லை, அவன் சரியே இல்லை. அப்ப இதை எதை தரமா குறிக்குது? மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்தின்படி சிந்திப்பார்கள். தன் சுய இச்சையை வெளிப்படுத்தினா அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. நீ இச்சையின் வாழ்க்கையில் அடங்கி இருக்கிற, நீ அதை விட்டு வெளியே வா அப்படி சொல்லி கண்டித்து உணர்த்தும் போது அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா மாம்சத்தின் சிந்தை உடையவர்களாக இருக்கிறாங்க. இந்த மாம்சத்தின் சிந்தை உடையவர்களுக்கு சூடு சொரணம் இதெல்லாம் நிறையா இருக்கும். அப்ப ஆவிக்குரியவர்கள் இல்லையா? ஆவிக்குரிய அதுக்கு மேல இருக்கும் தெரியுமா? குறைஞ்சி போனதில்லை. அவர் மேலான தேவன். அல்லேலூயா. திருத்துவத்தின் ஒருவராக இருக்கிற தேவன் அந்த ஆவியானவர். அப்போ அவருக்கு இன்னும் எவ்வளோ இருக்கும்? அதனால தான் சொல்லுவேன், பரிசுத்த ஆவி என்னை நிரப்ப வந்தார்னா என்ன செய்வார்? என்ன தான் சுத்தம் செய்வார், என்ன தான் கண்டிப்பார், என்னை சரியான பாதையில் நடத்துவார், என்னை நிலை நிற்க வைப்பார், என்னை அவருடைய வசனத்தை ஆராய செய்ய வைப்பார், எனக்கு சகல சத்தியத்தையும் போதித்து நடத்துவார். அப்ப என் சிந்தை எப்படி இருக்குமா? பிதா எதை விரும்புகிறாரோ, தேவன் எதை விரும்புகிறாரோ என் சிந்தை அப்படியாக காணப்படும். அதுதான் ஆவிக்குரியவனுடைய சிந்தை. ஆராதனையில் மட்டும் என்னுடைய சிந்தை ஆவிக்குரியதாக இருக்கும். ஆனால் என் வாழ்க்கையில் முழுவதுமாக மனுஷனோட சிந்தையாக இருக்குமானால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் இல்லை என்று புத்த வேதம் சொல்லுகிறது. பிள்ளையே இல்லைன்ட்டாரு. அப்புறம் என்னத்த நான் சொல்றது? இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையா நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும் பிரியமானவர்களே? கால்கள் எடுத்து வைக்கும் போது கவனமாக எடுத்து வைக்கணும். சில பேர் பொன்மொழிகளில் பேசினா அவர் நல்லவர் இல்லை, சுத்த தமிழ்.
சுத்தத்தமே நீங்கள் யாவரும் வணங்கா கழுத்து உள்ளவர்கள் அப்படி சொன்னால் யாருக்கும் கோபமே வராது. ஏன் சொல்லுங்க, என்னமோ சொல்றாரு பாஸ்டர். அந்த வணங்கா கழுத்துள்ளோட இன்டர்பிரேஷன் கொஞ்சம் ஏழ்மை தமிழில் பேசு. அகராதி பிடிச்சவன, காது கொடுத்து கேட்குறது செவடனை அப்படின்னு சொன்னால் அந்த பாஸ்டர் இவர் என்ன மரியாதை இல்லாமல் இப்படி பேசுகிறாரு. சீனி தெரியுமா? சீனி குலாப் ஜாமுன் சாப்பிட்ருக்கீங்களா? குலாப் ஜாமுன் நல்லா சீனியில் ஊற வச்சது, அதை எடுத்து வாயில் வச்சா அப்படி இனிப்பு அப்படி தான் இருக்கும். அது ஒரு தடவை சாப்பிட்டா ஓகே, ஒரு பானையை சாப்பிட்டா போய் சேர வேண்டியதான். சரிங்களா? ஏன்னா ஃபுல்லாக சீனி, அது ஒரிஜினலில் செய்கிறது இல்லை. இப்போல்லாம் எல்லாம் சீனியை காய்ச்சி உள்ளுக்கு ஊற்றி இந்த குலாப் ஜாமுன் சொல்லி விற்கிறாங்க. அது ஒரு பானையை சாப்பிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? என்ன ஆகும்? என்னங்க ஆகும்? இனிப்பு ஏறுறது ரெண்டாவது பிரச்சனை. நீ இருப்பியான்னு பாரு, அவ்வளோதான். இருப்பியான்னு பாரு, இனிப்பு ரெண்டாவது. ஏன் இனிப்பு இல்லாதவங்க குலாப் ஜாமுன் சாப்பிட்டா இனிப்பு வராதா? நீங்கள் செய்ய கேட்டு பாருங்க. அப்ப எல்லாமே ஒரு அளவோடு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இல்ல, for you to taste the sweet is good, but if you want to eat everything together, confirm you finished. Bye bye தான் உனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மாம்சம் சிந்தை உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, சபைக்குள் இருக்கும் போது தன்னை பரிசுத்தவான்கள் என்று சொல்லுவார்கள். சபை விட்டு வெளியே போனோன்னு எப்படி இருப்பாங்க வாழ்க்கை? மன்னிக்கு நான் சொல்றதுக்கு, இண்டா ஓட்ட கழிவற மாதிரியே இருக்கும் வெளியே வந்தோன்னு. அதான் உண்மை. Why the church cannot impact the communities? Because we are so busy doing programs. இந்த ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ ப்ரோக்ராம் செஞ்சு ஏன் சபை ஒரு இம்பேக்டை, ஒரு தாக்குதலை கொண்டு வரவில்லை? பட் த வேர்ல்ட் இஸ் இம்பேக்டிங் த சர்ச். இதை பண்ணாத, அதை பண்ணாத, த சர்ச் ஹேவ் டு ஒபே, ரைட்? இப்போ ஒரு இடத்துல ஒரு ஆராதனை செய்து கொண்டு இருந்தாங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிறவங்க திடீர்னு காலையில் போய் எங்கேயாச்சும் போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல போய் ரிப்போர்ட் பண்ணுறாங்க, இவங்க காலையில் ஆராதனை செய்கிற இடத்துல நாங்கள் இருக்கிறோம், ரொம்ப சத்தமாக இருக்குது, எங்களால் தூங்க முடியல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா, உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணவங்க என்ன செய்வாங்க? அரசாங்க அதிகாரி இந்த இடத்துலேருந்து புகார் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் ரொம்ப கத்தி பாடுறீங்களா, ரொம்ப சத்தமாக இருக்கான், அதனால் அவங்களால தூங்க முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சுருங்க? உடனே ஓகே ஓகே ஓகே, நாளையிலேருந்து நாங்கள் கொஞ்சம் சத்தத்தை. யார் இம்பேக்ட் பண்ணுறது? இப்போ பிரியமா நான் சொல்லிட்டேன், பிசாசும் சண்டை போடாது, ஒத்துமையாக இருந்துடும். ரைட்டா இல்லையா? நல்லா ஒத்துமையாக சந்தோஷமா, அது தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது ஒத்துமையாக தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுக்கும் ஒரே ஒரு மோட்டிவ், அடுத்த வாழ்க்கையை கெடுக்கிறது. வேற மோட்டிவ் அதுக்கு இல்லை. ரைட்டா? அப்போ அதோட மோட்டிவ் ஒன்று தானே, அப்போ அது ஒன்றா இருக்கும். சமா devil and devil will not get fight, right? They will be very close friends, best friends, maybe be a lover, okay? But Christian and Christian, கிறிஸ்தவனும் அப்புறம் சொல்றது நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ்றேன்னு, அப்புறம் சொல்றது நான் இயேசுவுக்காக வாழ்கிறேன்னு. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், என் பேரை வீதியில வீணா பயன்படுத்தாத. உன்னை எண்ணுகிறவன் உன் பேரை சொல்லி கூப்பிட மாட்டான், நீ கிறிஸ்தவன் சொல்லி அடையாளத்தை காமிப்பான். அந்த அடையாளத்தை காமிக்கும் போது நீ எனக்குரியவன் என்று வாழ்கிற வாழ்க்கையை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. பிசாசு சண்டை போடல, ஆனால் கிறிஸ்துவனும் சண்டை போட்டுக்குவான். பிசாசுக்கும் பொறாம வராது, ஆனால் கிறிஸ்துவனுக்கும் பொறாம வரும். அல்லேலூயா. அதுங்களுக்கு ரெண்டுக்கும் எரிச்சல் வராது, இதுங்களுக்கு ரெண்டுக்கும் எரிச்சல் வந்துக்கிட்டே இருக்கும். ஓ, அவன் இப்படி பண்ணிட்டான், நான் இப்படி பண்ணுவேன். ஓ, உன்னோட சர்ச்சில் 500 பேரா இரு, 2 பேரை நான் தூக்குறாங்க இந்த மீனால், 2 பேரை தூக்கி 200 பேரை தூக்கி என் சபையில் வச்சுக்கிறேன். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? சொல்லுங்க.
இதுதான் நீங்கள் பரலோகத்துக்கு கொண்டு போகிற அடையாளங்களா? பரலோகத்துக்குரியவர்கள் எப்படித்தரமாக இருப்பார்கள்? சமாதானத்தோட, மகிழ்ச்சியோட. அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு காரியத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சுக்காருங்க. அங்க அழுகை சத்தம் இல்லை, பசியின் சத்தமும் இல்லை. அங்க எப்பொழுதுமே சந்தோஷம் நிரம்பி இருக்கிற ஒரு இடம். நீ போக போற இடம் அதுதான். அதுக்கு தான் உன்னை இங்க ஆயத்தப்படுத்த. இங்கேயே அடிச்சுக்கிற. ஏன் அடிச்சுக்கிற? ஏன் நான் சொல்றேன்னா, எவ்வளோ சபைகள் இருக்குது. என்னைக்காவது உங்க காதால கேட்டிருக்கீங்களா? மலேசியா ஒட்டுமொத்த திருச்சபையும் இந்த உபவாச ஜெபத்தில் வருக வருக என்று உங்களை வர வைத்து நாம் யாவரும் இந்த தேசத்துக்காக செய்வோம் செஞ்சிருக்கிறாங்களா? எல்லாம் செய்யறதும் அவன் சர்ச்சுக்குள்ள, அவன் வட்டத்துக்குள்ள. எதுக்கு? நான் யார் என்று வெளிப்படுத்தவா? என் சபை யாருன்னு காமிக்கிறதுக்கா? நீ யார் என்று காமிக்கிறது காட்டிலும், உன் சபை யார் என்று காமிக்கிறது காட்டிலும், இயேசு யார் என்று வெளிப்படுத்துறது அவனோட மோட்டிவா இருக்கணும். இன்னைக்குமே your motive always, your vision must always express who is Jesus. Hallelujah. இன்னைக்கு மோட்டிவ் தலைக்கிளியாயிருச்சுல. மோட்டிவே தலைக்கிளியாயிருச்சு. Hallelujah. என்னென்னமோ செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவன் சொன்னதை செய்ய முடியல. ஏன் தெரியுமா? மாம்சத்தின்படி சிந்திக்கிறது. ஆவியின்படி சிந்திக்கிறவர்களா அவங்க என்ன செய்வாங்க? ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு அதன்படி நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட பாருங்க, நான் சொல்றேன், ஒன்றுமே இருக்காது. ஆவியில் நடக்கிறவர்களுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது they don't have anything. எது மேலேயும் ஆசை வைக்க மாட்டாங்க. வருது வரட்டும், போகிறது போட்டோம், அப்படி தான் இருப்பாங்க. இருக்கிறத வச்சுக்கோ, கூட இருக்கா இருக்கிறவங்க கொடுத்துட்டு போவோம். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு நாளைய குறித்து கவலை இல்லை. ஏன் கவலை இல்லை? என்னுடைய கவனம் எல்லாம், என்னுடைய வழிகள் எல்லாம், என்னுடைய 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 வழிநடத்தல்கள் எல்லாம் அவர் என்னோட கூட இருக்கிறார். என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதிலே உங்களை நான் உற்சாகப்படுத்துகிற பிரியமானவர்களே, மாம்சத்துக்குரியவர்களாக நாம் வாழ்ந்தோமானால் நாம் நிச்சயம் மரித்து போய்விடுவோம். ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி நாம் இருந்தோமானால் நிச்சயம் நாம் மரித்து போய்விடுவோம் என்று வேதம் அழகாக தெளிவாக பேசுகிறது. இப்போ நான் ஆவிக்குரிய ரீதியில் நடக்கிறவனாக இருந்தால் 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். மாம்ச சிந்தை மரணம், மாம்சம் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஹல்லேலூயா. என் சிந்தை ஆவிக்குரியதாக மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன உண்டாகுது? ஜீவனும் சமாதானமும் உண்டாகுது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த உலகத்தில் சமாதானம் வேணும் இல்லை? ஹலோ, நல்லா கவனம் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிற, ஒரு பேர் சமாதானம். நான் வேலை செய்கிற நாட்களில் பேர் சமாதானம். ஆனால் எப்போல்லாம் பார்க்குறனோ, ப்ரோ எனக்கு சமாதானமே இல்லை வீட்டில், ப்ரோ எனக்கு வேலையில் சமாதானமே இல்லை, எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு நிம்மதியே இல்லை. பேர் என்னது? அதில் தான் சொன்னேன், பேர் வச்சிருக்கிற மாதிரி நீ வாழ முடியாது. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தான் நீ என்ன பெற்றுக்க முடியும்? எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்னொரு ஒருத்தன் பேர் எனக்கு தெரிஞ்சவங்க, எங்கள் கூட படித்தவன், வெற்றி. பேரு வெற்றி. நாங்கள் படிக்கிற காலத்தில் எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் அவன் தான் தோப்பான். ஸ்போர்ட்ஸ்லையும் சரி, படிப்புலையும் சரி, அவன் தான் தோத்துக்கு கிடப்பான். அவன் கடைசியாக அவனு சொன்னான், வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியாக இருக்குது, எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னத்தான் நம்பி என் பேரை வெற்றின்னு வச்சாங்க, எனக்கே தெரியல அப்படின்னு சொன்னான். இன்றைக்கி நான் அவனை சந்திச்சேன்னு நிச்சயமாக நான் சொல்லுவேன், உங்கள் அம்மா அப்பா என்ன நினச்சி உனக்கு வெற்றின்னு பேர் வச்சாங்க தெரியல, ஆனால் கிறிஸ்துவை நம்பி வா, உன் பேரின்படியாக கர்த்தர் உன்னை மாற்றுவார். இந்த வீடியோ பார்க்குற நீ நண்பர் எங்கே வேணாலும் இருக்கலாம், கர்த்தரை தேடிப்பார், உன் பேரின்படி கர்த்தர் உன்னை உயர்த்துவார்.
அல்லேலூயா. சமாதானம்னு சொன்ன ஒரு நண்பருக்கு சொல்கிறேன், சமாதானம் இல்லையா? பேரில் சமாதானம் வராதுங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் சமாதானம் உங்களுக்கு வரும். அல்லேலூயா. காலை பொழுது உங்களை உற்சாகப்படுத்திய பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் ஆவி எனக்குள் இருக்குமானால் அவரின் வழியிலே நான் நடக்கிறேன்னு சொன்னால், ஆவியின் உள்ளவர்கள் என்று நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஜீவனும் சமாதானமும் அவர் எனக்கு உண்டாக்கி தருகிறார். அல்லேலூயா. The mind governed by the flesh is death, but the mind governed by the spirit is life and peace. எங்காச்சும் சமாதானம் வாங்க முடிஞ்சா சொல்லுங்க. நிறைய பேர் உலகத்து சமாதானத்துக்காக தேடுறாங்க. அல்லேலூயா. இப்போ கேரளா அங்கங்கே நெல்லை சறுக்க விழுந்து கீழே விழுத, அவங்களாம் சமாதானமாக அவங்க இருக்கிற இடத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்போ ஆமாவா இல்லையா? பிரியமானவர்களே, இந்த மாம்சத்தின் சிந்தைக்கும் ஆவிக்குள்ள சிந்தைக்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்கிறது. மாம்சத்தின் சிந்தை உள்ளவர்களுக்கு சமாதானம் கிடைக்காது, தேடுவாங்க. கிடைக்காதுன்னு தான், ஆனால் ரொம்ப தேடுவாங்க, ரொம்ப ஏங்குவாங்க. சே, என்னாலா வாழ்க்கை, இது ஒரு வாழ்க்கையாது, இந்த வாழ்க்கையில் வாழ்றதுன்னு அப்படி பேசுவாங்க. ஆனால் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க? அல்லேலூயா. நான் கர்த்தருக்காக நிலைத்து நிற்பேன். எத்தனை வழி வந்தாலும் சரி, எத்தனை படி வந்தாலும் சரி, எத்தனை கொம்பம் வந்தாலும் சரி, நான் கர்த்தருக்காக நிற்பேன். அந்த சிந்தை யாரு கொடுக்கிறா? ஆவியானவர். உங்களால் சிந்திக்க முடியாதது, யூகிக்க முடியாத ஆசீர்வாதம்னா நம்ம சிந்திப்போம். நம்மளுக்கு என்னன்னா, மாம்சத்தின் சிந்தை உள்ளவர்கள் அப்பாற்பட்ட அதிசயம் இங்கே வாழ்க்கையில் செய்யணும். ஆண்டவரே, என்னது அப்பாற்பட்ட சிந்தை? உனக்கு தேவனுடைய அப்பாற்பட்ட ஆசீர்வாதம் வேணும்னா உன் சிந்தை அவர் கொடுக்கிற ஆவியின்படி அப்பாற்பட்டதை பின்படுத்த வேண்டும். அப்போ எல்லாமே உனக்கு ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. காலை பொழுதுல இரண்டாவது காரியத்தை உங்களுக்கு நான் விவரிக்க விரும்புகிறேன். இந்த ஆவின் சிந்தை அப்படின்னு சொல்லும் போது தேவன் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போமாக. 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்தில் உள்ளவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா, அல்லேலூயா ஆண்டவரே ஆமேன், அல்லேலூயா அல்லேலூயா ஆமேன் ஆமேன், இதே தான். என்னது கடைசி வரைக்கும் அல்லேலூயா ஆமேன் அல்லேலூயா ஆமேன். அது ஜெபம் இல்லைன்னு சொல்லலை, இதனால் என்ன ஜெபிக்கிறதுன்னு தெரியாது. அல்லேலூயா. ஒவ்வொரு திருச்சபையிலையும் நமக்கு சாட்சி நேரம் இருக்கிறது. அல்லேலூயா. சாட்சி நேரங்கள் கொடுக்கப்படுகிறது. ஏன் இன்னைக்கு இந்த சாட்சி நேரம் சுருக்கப்பட்டிருக்கு? ஏன் தெரியுமா? நான் சொல்லட்டா, சாட்சி சொல்ல சொன்னால் பாட்டு படிக்கிறது முன்னுக்கு வந்து, தேவன் உனக்கு செய்த நன்மையை சொல்லு அப்படின்னு சொன்னா முன்னுக்கு வந்து நின்றுட்டு அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்றது. ஏங்க, நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொன்னா கர்த்தர் உனக்கு செய்த நன்மையை அவர் உங்க மூலமாய் பேச ஆரம்பிப்பார். ஏன் தெரியுமா பேசுறாரு? அது அடுத்தவங்களுடைய விசுவாசத்தை கட்டுகிற காரியமாய் மாறும். You are going to build other people's faith through your testimony. அதுதான் வாக்கு கடங்காத பெருமூச்சு சத்தத்தை நமக்காக வேண்டுகிறார். ஏன்னா ஆண்டவர் முன்னுக்கு என்ன நின்று பேண்டணும்னு அவருக்கு நல்லா தெரியும், நமக்கு தெரியாது. கேராபின்கள் இருக்குது, சேராபின்கள் இருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்வார்கள்? 24 மணி நேரமும் சேனைகள் கர்த்தர் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஓயாமல் தேவனை ஆராதிக்கிறவர்கள். நீ நிப்பாட்டுவ, அவங்க நிப்பாட்டவே மாட்டாங்க. நம்மளுடைய ஆராதனையில் ஓயாமல் ஆராதனை செய்தால் என்ன நடக்கும்? ஹலோ,
ஓயாமல் கால் வலி வந்துடும், ஓயாமல் இடுப்பு வலி வந்துடும், ஓயாமல் மூட்டு வலி வந்துடும். அடுத்த வாரம் பார்த்தா அந்த சர்ச்சுக்கே வராது. 3வது வாரத்தில் சொல்லுவோம், அந்த சர்ச் முடியாது, ரொம்ப நேரம் நிற்க வைக்கிறாங்க, என்ன ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருக்கிறோம், முடியல. அந்த சர்ச் முடியாது, 3 மணி நேரம் ஆராதனை, முடியவே முடியாது. 3 மணி நேரம் ஆராதனைக்கு உன்னால நின்று கர்த்தரை சேமிக்க முடியலன்னா 50 வருஷம் உனக்கு வாழ்க்கையை கொடுக்கிறார். கொஞ்சம் சிந்திச்சு பாரு. இதுதான் நீ கொடுக்கிற நன்றி கடனா? Where is your gratitude? You are saying you are giving thanks. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது, ஆமாவா? யாருக்காவது 25 மணி நேரம் இருக்குதா? Per day we have 24 hours. Yet still we are complaining not enough time. 24 மணி நேரம் ஆண்டவர் உனக்கு கொடுத்து நீ என்ன செய்கிற? எனக்கு டைம் இல்லை. அதான் மாம்சத்தினுடைய சிந்தனை. ஆவியினுடைய சிந்தனை 24 மணி நேரமும் தேவனுடையது. அது ஆராதனை பண்ணிக்கொண்டே இருப்பார், உன்னை ஆராதனை செய்து கொண்டே. அதனால தான் சபையில் நான் சொல்லுவேன், take one day. This is what one of the pastor told me, teach me. I take it as a challenge. ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டேன். அவர் என்னை பார்த்து சொன்னார், you want to grow? Yes. You want to know what you are seeing? Yes. Do this. Worship God without stop, morning to night, for 3 days, 24 hours. How that possible, pastor? Because night I will sleep. You won't sleep, don't worry. If you start from morning until night without stop worshiping God through your mouth, from your heart, okay? Your heart and your mind, even though you are sleeping, it will worship God. You train your heart and your mind to worship the living God. Whenever you do this, after the 3 days, you will see the kind of the miracles that God wants to do through you. Yes, that is where my breakthrough. That is where I started all the things. That is there I try to search my God. Who is my God? Who make me to search? The Holy Spirit. Search the truth. சத்தியத்தை தேட ஆரம்பித்தேன். யார் இவர்? எப்படி இவர் என்னை மாற்றுகிறார்? எப்படி இவர் என்னை செய்கிறார்? 3 நாள் செஞ்சுட்டு 4வது நாள் 5வது நாள் 6வது நாள் நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். நிற்கவே இல்லைங்க. It never stopped. Their mind continuously sing Father Bible song. Their heart continues sing all the worship songs. And then it continued to praise God. My mouth is shut. என் உதடு மூடப்பட்டு இருக்குது, பேசல. என் இருதயமும் சிந்தையும் தேவனை ஆராதித்து கொண்டே இருந்தது 3 நாள் கழிச்சு. And I'm struggle on that. After 3 days cannot sleep. நல்லா தூக்கம், நல்லா அடிச்சு போட்ட 3 நாள் இல்லையே, 4 நாள் அப்படியே தூங்குறோம். ஒரு கட்டத்தில் எந்திரிச்சு உட்காந்து ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா நன்றி ஆண்டவரே, ஆனால் ஏசப்பா இந்த ரேடியோ வால்யூமை கொஞ்ச நேரம் அழைச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் நான் தூங்குவேன், முடியல ஏசப்பா. தூங்க போறியா? தட்ஸ் அ பர்ஸ் ஐ ஹியர். தூங்க போறியா? திட்டுக்குன்னு தூக்கி போட்டுச்சு. யாரும் இல்லை, ஒண்டி தூங்குற டைம். அப்பால போ சாத்தாடு குரலை கேட்டோடனே யாரும் தெரியாத. பட் பிறகு ஆண்டவர் பேசும்போது அந்த ஆவியும் அந்த ஆத்துமாவும் அவர் யார் என்று நன்றாய் அறிந்திருக்கிறோம். You will keep shut. Your ears will be open. Your eyes will see the visions. Your eyes will see the visions that not men can see. மனிதர்கள் பார்க்கிற பார்வையிலே நீ பார்க்க மாட்ட, ஆவிக்குரிய பார்வை. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது, உன் முன்னுக்கு என்ன, உன் பின்னால என்ன, எது வருது, எது உண்மை, எது போய், எல்லாவற்றையும் கர்த்தர் புட்டு புட்டு வைப்பார். ஏன் தெரியுமா? வசனத்தின்படி ஆண்டவர் பேசுகிறவர்.
சும்மா நான் நினச்சேன், நான் பார்த்தேன், நான் கேட்டேன் அப்படி பேச மாட்டார். திரு வசனத்தில் வைத்து உனக்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பார். இதான் உண்மை. பாரு. அல்லேலூயா. அப்ப மாம்சத்தில் நடந்தா நான் செத்து போயிருவேன்ட்டாரு. ஆனால் ஆவியில் நடந்தா இந்த மாம்சம் செத்து போனாலும் ஆவியின் நிமித்தமாக நான் பிழைப்பேன். எப்படி வச்சிருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த மாம்சம் முழுமையாய் இச்சைக்குள்ளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இது ஒரு சாக்கு எடுத்துக்கிட்டாங்க எல்லாரும். இப்போ நான் வாழ்வது மாம்சத்தினாலே, ஆகையினால் நான் பாவத்தில் விழுந்து விழுந்து போகிறேன், என்னை தூக்கி தூக்கி எடும் ஆண்டவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. அந்த பாட்டை பாடினா அவங்களுக்கு உற்சாகமாயிரும். எவ்வளோ நேரத்துக்கு? கதவு திறந்து வெளியே போனோன்னே சிகரெட்டு வாங்கி போயிடும். இப்போதான் இங்கே நின்று என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. இங்கே உன்னை தூக்குனாரு, அங்கே உன்னை கை விட்டுட்டாரா? திருவசனம் சொல்லுது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் தூக்குனா. சில பேர் நினைக்கிறாங்க கர்த்தர் என்னை கரம் பிடித்து தூக்கிட்டான்னு. பார்த்து சில நேரத்தில் ஒரே தான் தூக்கிடுவார், வந்துரு அப்படின்னு. ரெண்டு காரியம் நடக்கும். ஒன்று சீர்திருத்தம் பண்ணுவதற்கு, ரெண்டு புதிய வாழ்க்கை நமக்கு தருவதற்கு. நிறைய பேர் புதிய வாழ்க்கைக்காக தான் நிற்கிறாங்க, சீர்திருத்தம் பண்ணுவதுக்கு ரெடியாக இல்லை. சீர்திருத்தம் பண்ணாமல் புதிய வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க முடியாது. சீர்திருத்தம் என்று சொல்லும் போது மனம் திரும்புத repentance, born again Christian. Hallelujah, hallelujah, born again Christians. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நம்மளுடைய சிந்தனை எங்கே இருக்கிறது? மாம்சத்துக்குரியதாக இருக்கிறதா அல்லது ஆவிக்குரியதாக இருக்கிறதா? ஹல்லேலூயா. அதை நன்றாக நம்ம பரிசோதனை செய்ய வேண்டும். 14வது வசனத்தை எடுத்து வாசிங்க. இந்த ஆவியின் சிந்தனை உடையவர்கள், அதுக்கு முன்பதாக நில்லுங்க, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மாம்சத்தின் சிந்தை உள்ளவர்கள் எவ்வளோதான் நீங்கள் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, எவ்வளோதான் அவங்களுக்கு நீங்கள் உற்சாகம் கொடுங்க, வியாதியில் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அவங்களோட சிந்தனை எங்கே போகும்? நான் போய் டாக்டரை பார்த்து 10 டாக்டரை பார்க்கணும். 10 டாக்டரை பார்த்து டாக்டர் சொல்கிறது தான் தெய்வ வாக்கு. அப்புறம் ஜெபம் பண்ண உடனே ஓகே. அதாவது ஆத்திரம் ஒரு காலு. நான் மருத்துவருக்கு போவாதீங்கன்னு சொல்ல, மருத்துவரை போய் பாருங்கன்னு சொல்கிறோம். பார்த்துட்டு மருந்தெல்லாம் எடுத்துட்டு, சரிங்களா, அப்புறம் வந்து ஜெபம் பண்ணு. கர்த்தர் வெளிப்படுத்தல் கொடுக்கும்போது அது கரெக்டாக இருக்கும். நான் மற்றவங்க மாதிரி என்ன சொல்ல, நீ டாக்டரே பார்க்காத, நீ எப்போதும் ஜபத்திலே அப்படி நான் சொல்லலைங்க. தேவன் என்ன கொடுத்துருக்காரு? ஞானம் கொடுத்துருக்காரு நம்மளுக்கு சிந்திக்கிறதுக்கு அல்லவா? மருத்துவரை கர்த்தர் தானே உண்டாக்கினாரு, ஆமாவா இல்லையா? இது கர்த்தர் தான் உண்டாக்கினார். போய் பாருங்க, பார்த்துட்டு வந்துட்டு ஜபத்தில் தரித்துருங்க அப்படின்னு நடத்தணும். ஸ்டே ஃபோக்கஸ் ஆன் காட். Keep your hope and faith on God. தேவன் மேலே ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைத்துக்கொள். மருந்து சாப்பிடும் போது மருந்து தான் என்னை குணப்படுத்துது நீ என்ற, அது மாம்சத்தின் சிந்தை. ஆவின் சிந்தை உள்ளவர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, இந்த மாத்திரையை சாப்பிடும்போது, ஆண்டவரே இந்த மாத்திரை என்னை குணப்படுத்துதோ இல்லையோ, நீங்கள் என்னை குணப்படுத்துவீங்க, அந்த நம்பிக்கையில் அவங்க சாப்பிடுவாங்க. நல்லா சீக்கிரம் நல்லா போகும். 10 நாள் சுகமாகிற காரியம் 5 நாளுக்குள்ளே அவங்களுக்கு சுகமாகும். வித்தியாசங்கள் தெரியும் அவங்களுக்கு, சரிங்களா? இப்போ எனக்கு என்ன கேட்டுக்கிட்டா நான் சாட்சி கொடுப்பேன். கை நிறைய மாத்திரையை அள்ளி கொடுத்தாங்க, எடுத்து பார்த்துட்டு ஒன்று சொன்னேன், என் வாழ்க்கையில் இந்த மாத்திரையை சாப்பிடக்கூடாதுன்னா நீங்கள் தான் என்னை பரிபூர்ண சுகத்துக்குள்ளே நடத்த முடியும். இருந்த போதிலும் இதை சாப்பிட்டா தான் இது நல்லா போகணும்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனால் இந்த மருந்து தான் என்னை சுகப்படுத்த போகுதுன்னு என்று நான் நம்பலை. நீங்கள் நிச்சயம் என்னை சுகப்படுத்துவீங்க. இல்லைன்னா சாவர வரைக்கும் எவ்வளோ சாப்பிடணும்? அந்த கைப்பிடி நிறையா, ஆமாவா இல்லையா? தேவன் என்னை சுகப்படுத்துகிறாரு. தேவனுடைய பாருங்க, ஒரு டாக்டர் நம்மளை சுகப்படுத்த மாட்டார்னு நான் சொல்லலை. ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு மருத்துவரை போய் பார்க்கும்போது அந்த மருத்துவர் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, ஒன்றும் செய்ய முடியாது, இனி எல்லாமே கடவுள்கிட்ட ஒப்பு கொடுங்க. டாக்டர் மேலே கோவப்பட முடியுமா? சொல்லுங்க, கோவப்பட முடியுமா? இதே விஷயத்த ஒரு பாஸ்டர் சொன்னால்
மாம்சம் சிந்தை உள்ளவர்கள். ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? நீ சொல்லு, நீ என்ன வேணும் சொல்லு, என் கர்த்தர் அவர் சித்தத்தின்படி அவர் செய்வார். அந்த நம்பிக்கை உன்னை விட்டு போகாமல் இருந்துச்சுன்னா, நான் சொல்கிறேன், அது நடந்தாலும் சரி, அது நடக்காட்டியும் சரி, உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். அதான் மாம்சத்தின் சிந்தனை உள்ளவர்களுக்கும் ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களுக்கும். இப்போ இந்த ஆவிக்குரிய சிந்தை உடையவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா என்ன செஞ்சிருவாங்க? என்ன செஞ்சிருவாங்க? இப்போ நான் சொல்கிறேன் உங்களை பார்த்து, நீலாம் ஒரு ஆவிக்குரியவனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன ஆவிக்குரியவன் நீலாம்? என்னமோ ஆவி ஆவின்னு சொல்லி ஊரை ஏமாத்துறீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், உடனே உங்களுக்கு என்ன வந்துடும்? என் வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்குங்க, நீங்கள் அடுத்தவங்களுக்கு குறை சொல்லாதீங்க. அதனால தான் எப்போதும் சொல்லுவேன், முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குல்ல, அந்த கண்ணாடியை எடுத்து உன் முகத்தில் எல்லாம் பாரு, என்ன லட்சணத்தில் இருக்குன்னு. நம்மளுடைய ஆவிக்குரிய லட்சணம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும்னா, கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளுக்கு கண்ணாடி. இந்த கண்ணாடியை எடுத்து பாருங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு. எங்கே குறைவாக இருக்கிறீங்களோ ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, ஆண்டவரே ஆண்டவரே என்னை நடத்துங்க, ஆண்டவரே நான் விட்டுட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் வெயிட் பண்ணுவார் தெரியுமா? தன் பிள்ளைங்க அவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் இதில் வீக்காக இருக்கிறேன், என்னை ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி கேட்போன்னு சொல்லி ஆண்டவர் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம்? மாம்சத்தின் சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம அதை கேட்க மாட்டோம். ஈகோ ஸ்டாப் அஸ் ஆஸ்கிங் காட். எல்லாம் முடிஞ்சு கடைசியாக தான் போய் நிற்போம் ஆண்டவர்கிட்ட. முடியல ஆண்டவரே, நீங்கள் யாரை பற்றி போயிட்டா? உனக்கு அவ்வளோ ஈகோ. எனக்கு இருக்கிற திறமைக்கும் எனக்கு இருக்க பலத்துக்கும் என்னால் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும், நான் தனியாளாக இருந்து நான் அதை பண்ணிடுவேன், நான் எல்லாத்தையும் செய்திருவேன், யாரும் என் வாழ்க்கையில் வேணாம், நான் பார்த்துக்குவேன். இந்த மாதிரி சொன்னவங்களாம் இன்னைக்கு இல்லாமல் போயிட்டாங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவோட பலன் இல்லாமல் நாம் நடக்க முடியாது பிரியமானவர்களே. அல்லேலூயா. பேலன்ஸ் லைஃப் இன் கிறிஸ்டியன் should be have in everyone today. இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அந்த பேலன்ஸான இருக்கிற காரியங்கள் இருக்க வேண்டும். வசனம் என்ன சொல்லுது? நடைமுறை வாழ்க்கைக்கு எப்படி இருக்கிறது இது? அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? நடைமுறை வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், வசனம் அதுக்குபடி ஏற்றுக்கொள்கிற வார்த்தையாக வரணும் எனக்கு. இல்லைங்க, வசனம் எப்படி இருக்குதோ உன் வாழ்க்கை வழிமுறை அதின்படி நடக்கணும். We must follow the word of God, not the word of God should follow me. Hallelujah. That's called repentance. Born again Christians, a born again Christians will always follow the word of God. When he is not born in Christians, he cannot follow. He will pick the word of God. தனக்கென்று தேர்ந்தெடுத்துக்குவாங்க. இதுலாம் இருக்குல்ல, இதுலாம் இருக்குல்ல, கண்டிப்பு வரட்டும். அதெல்லாம் வரவே வராது. சபையில் ஒரு போதகர் கண்டிப்புக்குள்ள பிரசங்கம் பண்ணிட்டா அந்த சர்ச் சரியில்லை. அந்த சர்ச் சரியில்லைன்னா உங்கள் அம்மா அப்பா உன்னை எப்படி கண்டித்து வளர்த்துருப்பாங்க? அப்போ அதிலே தெரிய வேணாமா நீ என்ன லட்சணத்தில் வளர்ந்துருக்கிறன்னு? யாரை இப்போ குற்றம் சாட்டுது? நம்மளுடைய பெத்த அம்மாவே. நம்மளுடைய வளர்ப்பு யாரை குற்றம் சாட்டுது? இப்போ நம்மளுடைய அம்மா அப்பாவை குற்றம் சாட்டுது. நல்ல பேர் வாங்கி கொடுக்குறோம்ல, ஆமாவா இல்லையா? இதை வெளிப்பட சொன்னாக்க, என் குடும்பத்தை பற்றி நீங்கள் பேசாதீங்க. என்னது? என் குடும்பத்தை பற்றி நீங்கள் பேசாதீங்க. அப்போ நீ எப்படி வாழ்ந்துருக்கிற? உன் குடும்பத்தை பற்றி எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் எனக்கு தேவையும் இல்லைப்பா. ஆனால் கிறிஸ்துவ குடும்பத்துக்குள்ளே நீ வந்துட்டேன்னா, நீ கிறிஸ்துவ குடும்பத்தில் உறவனாக இருக்கிறேன்னு சொல்லி உன்னை வெளிப்படுத்தலைன்னா, கிறிஸ்து விரும்புகிறதின்படி, கண்டிப்பின்படி, அன்பின்படி, அவர் சொன்னபடி வாழுவதற்கு உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவன். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து நடைபெறுகிற ஒரு மனுஷன். 14வது வசனம் வாசிங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் பாப்போம்? 8:14. மேலும்
எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள். யாரு தேவனுடைய ஆவியில நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக காணப்படுகிறார்கள். அப்ப நடத்தப்படுகிறனா இல்லைன்னு தானே அர்த்தம். ஆமாவா இல்லையா? இப்ப அங்க எழுதல. இப்ப நான் இல்லைன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னா யாருக்கு மேல கோவம் வரும்பா? When you filled with the Holy Spirit, see, you never let the Holy Spirit to speak or lead your life. You want to control everything in your life. It cannot be like that. It cannot be work like that. Holy Spirit is a Trinity God. அவர் வந்தபோது அவரை ஒன்று என்ன செய்வார்? புதுமையாய் மாற்றுவதற்கு காரியத்தை செய்வார். சில நேரத்தில் நம்மளுக்கு அது புரியாது, கஷ்டமாக இருக்கும். நம்மளை சுற்றி இருக்க நம்ம நம்ப மாட்டாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. நீங்கள் சில நேரத்தில் உட்காந்து கேட்பீங்க, ஏன் ஆண்டவரே எனக்கு, ஏன் ஆண்டவரே இது நடக்குது, ஏன் ஆண்டவர் அது நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்புவீங்க. ஆனால் பயப்படாதீங்க, நடத்துபவர் அவர். அல்லேலூயா. உன்னை கைவிடாத ஒரு தேவன். காரணம், நீ மாம்சத்துக்குரியவர்கள்ல, நீ ஆவிக்குரியவர்களாக காணப்படுகிறாய். அல்லேலூயா. இந்த காலை பொழுதுலையும் இந்த திருவிருந்தில் கூட இந்த ஆவியின் கிரியைகளை கர்த்தர் நம்மளுக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இந்த மாம்சம் தானே பாவம் பண்ணுச்சு. இப்போ இந்த திருவிருந்து மூலமாய் என்னை ஆவியால் சுத்தம் செய்ய வந்திருக்கிறார். அதில் தான் நான் திருவிருந்து எடுக்கிறேன். That is why I am taking Holy Communion today. God is going to clean me through the Spirit of God, because my flesh full of sin. Hallelujah. And this God know better than anyone. That is why He say, remember this. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இதை நினைவு கூறுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் முதல்ல என்ன சொன்னேன், நம்ம உழுவ மாட்டோமான்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு நன்றாக தெரியும். எல்லாத்தையும் அழகாக பிளான் பண்ணிட்டு போவார். இப்போ திருவிருந்து யாரெல்லாம் எடுக்கணும்? இப்போ இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் பேர் காமெண்ட் பண்ணி இவங்க தான் எடுக்கணும், அவங்க தான் எடுக்கணும்னு. என்னோட கேள்வி ஒன்றே ஒன்று, கிறிஸ்து உனக்காக மட்டும் மரித்தாரா, இல்லை கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்தாரா? அவருடைய திரு ரத்தம் ஒரு மனுஷனை மாற்றும். மாம்சம் சிந்தனை உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? அதுக்குள்ள போக மாட்டாங்க. ஆவி சிந்தனை உள்ளவர்கள் எதை விசுவாசிப்பார்கள்? இதன் மூலமாய் அவன் புதிதாக்கப்படுவான், இதன் மூலமாய் அவன் மாற்றப்படுவான். இன்னைக்கு என்னன்னா, நம்ம திருவிருந்து கொடுத்த உடனே, எப்படி கொடுத்த உடனே நான் மாறிட்டேன். இப்போ அந்த மாதிரி ஒரு டிசிஷன் வேணும் இல்லை? குடித்தவனே ஐ சேஞ்ச், உடனே ஒரு 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 கத்தின் படம் மாதிரி ஒரு மாற்றம், ஜூப் அப்படி மாறிட்டேன். இனி நான் போய் பேச மாட்டேன், இனி நான் பரிசுத்தமாய் வாழ்வேன், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். ஹலோ, பேச்செல்லாம் மாறிடும் பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் நேரத்தில் இந்த கதவு வந்து வெளியே போனோன்னே, இந்த வந்து உட்காருவா, எல்லாம் அங்கே உள்ளுக்கு இருக்கிறவங்க தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ பேர் நடிப்பதுக்கு இயேசு பார்த்துருக்கிறார்னா அவர் எவ்வளோ பொறுமை உடையவர். பண்ணுற அட்டகாசம் தெரியுமா தெரியாதா? பண்ணுற அநியாயமா தெரியுமா தெரியாதா? அநியாயத்தை சொல்லிட்டோன்னாங்க அந்த பாச தவிரன்னு. இந்த பாசலவனுக்கு 2 ஹெலிகாப்டர் கத்துறவனுக்கு கொடுக்க போறேன்னா, ஓ அவர் நல்லவர், அவர் தாங்க சூப்பர். இப்போலாம் வந்து புதுசாக இருக்குது, புது ட்ரெண்டராக புதுசாக உட்காந்து யோசிச்சு ஊழியத்தை பெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஃபோனில் ஜபிக்கிறாங்களாம் பாருங்கள். 31 மிரட்டைக்கா வந்துச்சா? 31 மிரட்டைக்கா வந்துச்சா? உளுந்து எல்லாம் ஜபிக்கிறாங்களா? ஜபிக்கிறது தவறு சொல்ல, ஏன் ஹீரோவா ஆகிறதுக்கு ஜபிக்கிற? தெசலோனிய புத்தகம் சொல்லுது, நீங்கள் இடைவிடாமல் ஏன் டெய்லி தேசத்துக்கு ஜெபம் பண்ணு, டெய்லி செய்ய. ஒவ்வொரு தடவையும் திருச்சபையில கூடும் போது தேசத்துக்காக ஜெபம் பண்ணு. இரண்டாவது காரியம் நடந்துச்சு.
இந்த மனுஷி இறந்தாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. அன்றைக்கி கூட நான் சொன்னேன், உங்களுடைய ஜெபம் அந்த குடும்பத்துக்கு ஆறுதலை உண்டாக்குறதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? இன்றைக்கி எங்கே போயிட்டாங்க? நிறைய தீர்க்கதரிசி இருந்தாங்க, இதை கண்டுபிடிச்சேன் அது கண்டுபிடிச்சேன்னு. எங்கே போயிட்டாங்க அந்த தீர்க்கதரிசிலாம்? கேட்க வேண்டியதானே எங்கே போய் மாட்டிக்கிட்டாங்கன்னு. யான்ற ஒன்று பேச மாட்டாரா? சொல்ல மாட்டாரா? நம்பிக்கை இல்லையா சொல்ல மாட்டாருன்னு? விக்கிர ஆராதனை செய்கிறவன் போமாக்காரன் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டு எங்கே மாட்டிக்கிட்டாங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தேடுறதுக்கு அவன் வரான். பொய்ன்னு எல்லாருக்கும் தெரியும், அவன் செய்கிறான். நீங்கள் என்ன செய்றீங்க? டோன்ட் ட்ரை டு பி a hero. Hallelujah. Try to show the hero Jesus. Show Jesus. He is a true hero. நீ ஹீரோன்னு சொல்லி காமிக்காத. அல்லேலூயா. எங்கே போயிட்டாங்க எல்லாம்? கர்த்தர் என்னிடத்தில் சொன்னார் அப்படின்னு சொன்ன தீர்க்கதரிசி எங்கங்க? இப்போ தெரியுதா மத்திய 7 ஆண்டவர் ஏன் விரட்டினார்னு? எனக்கு ஒன்று தெரியாதுன்னு. உம்முடைய நாமத்தில் நாங்கள் தீர்க்கதரிசி சொன்னோமே, எனக்கு ஒன்று தெரியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கவனமாக இரு. வெள்ளை தோலை போத்தி கொண்டு ஓநாய்கள் உங்கள் மத்தியில் என்ன வருமா? எருமை மாடு வரணும்னு சொல்ல, புலி வரணும்னு சொல்ல, சிங்கம் வரணும்னு சொல்ல, என்ன வருமா? ஓநாய். எங்கே வச்சுட்டாரு உன்னை? எங்கே வச்சுட்டாரு உன்னை? எங்க உங்களை அவருடைய இமேஜில் படைச்சார்னா அவர் எவ்வளோ அழகுள்ளவர். ஆமாவா இல்லையா? அவரை போல அழகு இருக்கா? ஆனால் கொஞ்ச நேரத்தில் இப்படி ஓநாய்கள் போல் அப்படின்னா எப்படி ஆயிடுச்சு? இப்போ என்னடா கோபுரத்தில் வச்சு ஒரு டக்குன்னு தூக்கி கீழே போட்டாருன்னு. அப்போ என்னது? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ செய்யும் போது இந்த ஒரு நொடியில் நீ கீழே விழுந்துருவ. ஆனால் அவருடைய கிருபையினால் அவர் உன்னை திரும்பவும் திரும்பவும் தூக்கிக்கிட்டு இருக்கிறார். அதனால் அதை மிஸ்யூஸ் பண்ணாத. அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் எழும்புறாங்க, எழும்பணும். என்னது? தேசத்து தீர்க்கதரிசிகள் எழும்பணும். வாலிபர்கள் தீர்க்கதரிசி சொல்லணும். அல்லேலூயா. ஆனால் ஒரு வீடுக்கு 2 வீடு கொடுப்பாரு, ஹெலிகாப்டர் கொடுப்பாரு, கேலாயில் பாதி 3 ஏக்கர் எனக்கு கொடுப்பாரு கோபிஸ் நட்டு வைக்க. இதெல்லாம் பேசக்கூடாது, சரியா? தேவன் எதை விரும்பி உங்கள்கிட்ட சொல்லுன்னு சொல்றத சொல்லுங்க தைரியமா. தேசத்தில் மனம் திரும்புதல் வேணும். திருச்சபை எழுப்பதற்குள்ள வேணும்னா ஒரு மனம் முத வேணும். திருச்சபை அலங்கரிக்கிறதுனால பரிசுத்தம் நிரம்பி இருக்குதல்ல. திருச்சபையில் அவர் நிரம்பி இருக்கும் போது நீங்கள் அலங்கரிக்கப்படுவீர்கள். அதான் உண்மை. நான் அலங்கரிக்கப்பட வேணும்னா என் ஆவியானவரை நடத்தணும். வாக்கு கடங்காத பெருமூச்சு சத்தத்தை எனக்காக வேண்டுகிறேன் சொல்றார். எதுக்கு? தேவையில்லைங்க அவருக்கு அதை செய்யறதுக்கு. ஆனாலும் இந்த மனுஷனை என்ன தகுதி இல்லாத என்னையும் தேர்ந்து எடுத்து அவருடைய ஆவியினால நிரப்பி எனக்காக ஜெபம் பண்றேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. என்ன ஆண்டவரோட மைண்ட் செட் தெரியுமா? ஒருத்தரும் அழிஞ்சு போயிடக்கூடாது. அதுதான் அவரோட விஷன். எல்லாரும் எங்க போயிடணும்? பரலோகத்துக்கு. யாருமே நரகத்துக்கு போகக்கூடாது தான் தேவ சித்தமாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? பரவாயில்ல ஆண்டவரே, ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் மாதிரி. இங்கேயே இருக்கிறேன், நான் அங்கேயும் இருக்கிறேன். நீ இங்கே இருந்தால் அங்கேயே இருந்தேன்னா நீ அங்கே தான் இருப்ப. என்ன முடிஞ்ச அளவு நீங்கள் போகிற மணிக்கு இங்கேயே ஸ்விம்மிங் கற்றுக்கிங்க. இங்கே ஸ்விம்மிங் 1 மணி நேரம் உள்ளுக்கு பூந்து நீச்சல் அடித்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வெளியே மூச்சு வாங்கலாம். அங்கே அப்படி இல்லை, உள்ளே பூந்து தான் உள்ளுக்கே இருக்கணும். அதனால் உள் நீச்சல் நல்லா கற்றுக்கிங்க. யாரெல்லாம் போடணும்னு ஆசைப்படுறீங்க இங்கேயே உள் நீச்சல் கற்றுக்கிங்க. மூச்சு உள்ளுக்கு தான் விடணும். சத்தம் அவ்வளோதான், வெளியே வர முடியாது. தயவு செய்து தேவன் உனக்கும் எனக்கும் என்ன செஞ்சிருக்கிறார்னா ஆவியின் சிந்தையை கொடுத்து நம்மளை புதிதாக்க மாற்ற வல்லவராக இருக்கிறார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பனா என் மேலே அவருக்கு எவ்வளோ அன்பு. ஆமாவா இல்லையாங்க? அதே அன்பு தாங்க என்னை என்ன செய்யுது? கண்டிக்குது. அதே அன்பு தாங்க என்னை தழுவுது. அதே அன்பு தாங்க என்னை சுகப்படுத்துக்குது. அந்த அன்புக்கு ஈடே இல்லைங்க. அந்த அன்பினால தான் இன்றைக்கி நமக்கு இந்த திருவிருந்து அவர் கொடுத்திருக்கிறார். அவரோட இரத்தத்தையே நமக்கு சிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டு உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. பிரியமானவர்களே, எதற்காக இதெல்லாம் செய்கிறார்? நம் மேல் அவர் வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாக. ஆகையினால் அவர் மாம்சத்துக்குரிய சிந்தனை உடையவராக இருந்திருந்தால் இந்த திருவிருந்து நமக்கு இன்றைக்கி இருந்திருக்காது. அவர் ஆவிக்குரிய சிந்தை உடையவராக இருந்ததுனால பிதா எதை விரும்புகிறாரோ அதை செய்து கொண்டு போனவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. When you become a human mindset people, you cannot do the things that God wants you to do. But when you fill with the Spirit of God, you will do whatever the Lord's want you to do. Even though it's very tough, you still can make it. Hallelujah, hallelujah. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம், நம்மளை ஆயத்தப்படுத்துவோமாக.